பண்ண மாட்டான்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகிடும்மா. அவங்க பத்திரிகை நண்பர்கள் அவங்க எடுப்பாங்க. தயவு செய்து மொபைல் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கல எல்லாரும் பணிவோடு கேட்டுக்கிறேன். அவங்க ஆஃப் பண்ணல. இன்ஷா அல்லா. ஏன் அப்படி இருக்கீங்க? கை தட்டுங்க. உங்களுக்கு வெக்கப்படுறது பாரு. ஃபோன் எடுத்து உள்ள வைங்க. இப்பதான் தெரியுது உங்க குழந்தைங்க ஏன் எப்ப பார்த்தாலும் மொபைலே கதியா இருக்காங்கன்னு. நீங்க மட்டும் டீச்சர் கிட்ட வந்து என் பையன் எப்ப பார்த்தாலும் மொபைலே இருக்கிறான்னு ஒவ்வொன்று அழுவுறீங்க. இது கூட இப்போ ஒரு வகுப்பறை தான். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சின்னு சொன்னதும் நிறைய பேர் 5-10க்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கிற பெற்றோர்லாம் நான் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டுங்க. 6:15 மணிக்கு வந்த பெற்றோர்களையும் பார்த்தேன். அவங்களுக்கும் கைத்தட்டுங்க. 6:45 வந்த பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் கைத்தட்டுங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அப்போ வராத பெற்றோர்களுக்கு கையை உயர்த்தி தட்டுங்க. ஏன்னா உங்க மூலமா அவங்களுக்கு செய்தி போகுது. ஏன்னா இது லீவு டைமு. நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போயிருப்பாங்க. ஆனாலும் இந்த சமயத்தில் ஏன் திடீர்னு இந்த நிகழ்ச்சி வைக்கணும்னா, ஒரு மாணவன் தன் வீட்டில் வளர்றான், தன் குழந்தை படிக்குது. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து திடீர்னு பெற்றோர்களுக்கு அழைப்பு வந்தால் அவங்க வருவாங்களா? பல பள்ளிக்கூடங்கள் சந்தேகத்தில் இன்னும் இருக்கு. அதை சோதனை பண்ணி தான் பார்த்துருவோமே. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே வந்தீங்க பாருங்க பெற்றோர்கள், மரியாதை கொடுத்து இந்த பள்ளிக்கு கை தட்டுங்கம்மா. அவங்களுக்கு நீங்களே தட்டிக்கங்கம்மா. நல்லா தட்டிங்க. உங்களுக்கு தட்டுறதுல என்ன கை தட்டல்? யாராருக்கும் தட்டுறீங்க? ஓட்டேரி நரிக்கெல்லாம் தட்டுறீங்க. இந்த நிகழ்ச்சி இதே சமயத்துல இந்தியா பூரா, தமிழ்நாடு பூரா பல நிகழ்ச்சிகள் நடக்குது இந்த டைம்ல. ஆனா அதுல சிறந்த நிகழ்ச்சியா நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறது பெற்றோர்கள். யாருடைய பெற்றோர்கள்? இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவருடைய பெற்றோர்கள். அதான் விசேஷம். ஜென்ரலா பெற்றோர்கள், ரோட்ல போற எல்லாருமே பெற்றோர் தானே. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இந்த மாணவர்களுக்கான பெற்றோர்கள். அவர்களுக்கு ஆற்றல் ஊட்டுவதற்காக ஒரு சின்ன முகாம் நடக்குது இந்த மாலை நேரத்தில். மழையா இருக்கு. இந்த மழை டைம்ல வச்சிருக்காங்களே இப்போ ஒரு கிராமம். முந்தா நாள் வரைக்கும் நினைச்சுங்க. ஆனா நேற்று இன்னைக்கு இந்த மழையை நிறுத்தி வச்சிருக்கிற பெருமை இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சேரும். அவ்வளவு பிரார்த்தனை, தொழுகை, 5 வேளை தொழுகை, சர்ச்சில் பிரார்த்தனை, கோவிலில் அர்ச்சனை. இந்த 2 நாள் மழை வரக்கூடாது. நைட்டு பாருங்க 11:30 மணிக்கு மழை பிச்சு எடுக்கும் பாருங்க இன்னைக்கு. அப்போ இயற்கை முழு மனசோட நம்ம ஒரு விஷயத்த சொன்னா இயற்கை செவி சாய்க்கிறது. கைத்தட்டுங்க இயற்கைக்கு எல்லாரும். பகவான். அப்ப கடவுள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அது பிரார்த்தனை நிறைவேறுது. முழு நம்பிக்கையோட செய்யும் போது. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. என் முன்னாடி இருக்கிற அம்மாங்கள்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஏம்மா கையில பலமே இல்லாம இருக்கீங்க, கையா இருக்குங்க பார்க்கலாம். மறுபடியும் அதே தான் சொல்ல போறேன். எவ்வளவு ஸ்பீடா கை தூக்குறீங்கன்னு பார்க்கிறேன். சொல்லவே இல்லையே. இறங்குங்க. யாரெல்லாம் உங்க குழந்தைங்களோட அப்பாவை நேசிக்கிற அம்மாங்க கை தூக்குங்க. வரவே இல்லை. கை இறக்கிடுங்க. இப்ப கேட்கிறேன் பாருங்க. கணவனை நேசிக்கிற மனைவிகள்லாம் கை தூக்குங்க. அதுவும் லேட்டா தான் வருது. எங்க ஆளுங்களை கேட்கிறேன் பாருங்க. மனைவி மேல் அன்பாக இருக்கிற கணவன் எல்லாம் கை தூக்குங்க. ஆரம்பா. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா நீங்க மெதுவா தூக்குறீங்க. என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல. கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாமா? என்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ, குழந்தை பிறந்துடுச்சோ, அன்னிலிருந்து நீங்க பெற்றோர்கள் ஆயிட்டீங்கம்மா. குழந்தைகளுடைய அப்பா அம்மா ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க கணவன் மனைவியா வாழறதுல அர்த்தம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆனா மனைவி மேல கோபம் வந்து அந்த குழந்தை முன்னாடி அடிச்சிட்டீங்கன்னா, எங்க அம்மாவை அடிச்சுட்டாரே, குழந்தைய பாதிச்சோம். ஆனா இப்பெல்லாம் காலம் மாறி போய் அம்மா அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிரிக்கிறவங்க எல்லாம் அந்த லிஸ்ட் தான் நினைக்கிறேன். குழந்தைங்க பார்த்தா பயந்துருமா. தொட்டில் பழக்கம். சுடுகாட்டிலே இருங்க. ஆனா சுடுகாட்டுக்கு போயிரு. தொட்டில் பழக்கம் இறுதி வரைக்கும் மாத்துங்க எல்லாத்தையும்.
ஏன் இந்த நிகழ்ச்சினா, பெற்றோர்கள் நிறைய பழைய பழக்கங்களுக்கு நம்மளாம் அடிமையாகி ரொம்ப நாள் ஆச்சு. தப்பு தப்பா தெளிவா இருக்கிறோம். எப்படி எப்படி தெளிவா இருக்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஜாலியா. இங்க பாருங்க, நீங்க ஏதோ சீரியஸா தாமு சார் அவர் வேற சொல்லிட்டாரு, முத்துக்குமார் அது இதுன்னு ஓவரா பண்ணிட்டாரு. நான் பெரிய அதெல்லாம் கிடையாது, ஓட்டேரி நரி தான் முன்னாடி நிற்குது. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா கை தட்டுங்க. 2019 தடவை கை தட்டிங்கன்னா உங்களுடைய நோயெல்லாம் குணமாயிடும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நீங்க 2019 கை தட்ட வைப்பேன் உங்களை. அந்த கைத்தட்டல் எப்படி இருக்கணும்னா ஹார்ட்டுக்கு நேரம், அதனால தான் ஹார்ட் ஆஃப் பேரண்டிங் வச்சோம். அநாகத சக்கராக்கு நேரம் கையை இப்படி தட்டணும், சைட்ல தட்டத்து இப்படி 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 பரோட்டா சொல்ற மாதிரியே ஹார்ட்டுக்கு நேரம் இருக்கணும். இங்க ஒரு தடவை தட்டுங்க பார்க்கலாம். யார் விசில் தான் வேண்டாங்க. உங்களுக்கு அப்பப்போ கை பேக்கு கிட்ட போகுது, அதுல என்ன மிஞ்சி போனா 10 லட்சம் இருக்குமா? அந்த பேக்கெட்டு கொஞ்சம் கீழே தான் சைட்ல வைங்கள. என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பெற்றோர்கள் உங்களை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கலெக்டருடைய அம்மாவை நான் இங்க பார்க்கிறேன், ஒரு ஐபிஎஸ் ஆபீசருடைய அம்மாவை இங்க நான் பார்க்கிறேன், பெரிய ஜட்ஜோட அம்மாவை நான் பார்க்கிறேன், ஒரு சாம்பியன் டீச்சருடைய அம்மாவை நான் இங்க பார்க்கிறேன், ப்ரொஃபஸரோட அம்மாவை பார்க்கிறேன், பிரின்சிபலுடைய அம்மாவை பார்க்கிறேன், பெரிய லீடிங் லாயருடைய அம்மாவை பார்க்கிறேன். என்ன மாதிரியே ஒரு திரை உலகத்தில் புகழ் வாய்ந்த ஒரு கலைஞனுடைய அம்மாவை நான் பார்க்கிறேன், ஒரு பள்ளிக்கூட முதலாளியோட அம்மாவை நான் பார்க்கிறேன். அவங்கள எல்லாமே அம்மாவே பார்க்குறியா, அப்பாங்க உட்காந்துருக்கு தெரியலையா? நாங்கள் எப்பவுமே அடக்கமாக இருப்போம்மா, நாங்கள் ஆம்பளைங்க அழட்டிக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுவோம். அப்பாக்கள் எப்பவுமேம்மா உங்களுக்கு பின்னாடி தானே இருக்கிறோம். நீங்க தான்மா கிரேட்டு, பேரண்ட்லேயே அம்மாங்க தான் கிரேட்டு. இது உண்மைன்னு நீங்களே அழுத்திக்காதீங்க. இருங்க, ஆம்பளைங்க கை தட்டுவாங்க பாருங்க. உங்களுக்கு கைத்தட்டல, நீங்க கேட்டு ரசிங்க, தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப பலவீனமா இருக்க, நல்லதான் தட்டுங்க, நல்லா பளிச்சு டக்கு டக்கு டக்குன்னு வரணும். ஏன்னா கைக்குள்ள முக்கியமான பாயிண்ட் இருக்குமா, எனர்ஜி பாயிண்ட். சுஜோக்குன்னு சொல்லுவாங்க கொரியன் தரப்பில். எஸ்யூ ஷூ என்றால் உள்ளங்கை, ஜோக் என்றால் காமெடி கிடையாது. காலுக்கு அடியில் இருக்கிற பாதத்தில் இருக்கிற புள்ளிகள் ரெண்டும் வேகமா படும்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அந்த ஃபார்முலா அப்படி நீங்க தட்டும் போது உள்ள நரம்பு, அதாவது மெரிடியன் பாயிண்ட் வழியா ஒரு ஒரு உறுப்புக்கும் போய் அதிர்வுகள் சேருது. இப்ப இந்த லைட் எரியுதுன்னா சுவிட்ச் பக்கத்திலே இல்லை, அங்க தட்டினா இங்க எரியுது. எப்படி? அந்த ஒயர் வழியா மின்சாரம் பாயுது. அந்த மாதிரி உள்ள மெரிடியன் பாயிண்ட் வழியா நமக்குள்ள அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆர்கனை தூண்டும். தட்டுங்களேன். இந்த மாதிரி தட்டும் போதுதான் மாமியார் தொல்லையெல்லாம் விலகிடும். நாத்தனாறு, ஓரவத்தி, ஊதுவத்தி எந்த தொல்லையும் இருக்காது. நல்ல தட்டுங்க பார்க்கலாங்க. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே உங்களை சிரிக்க வைக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் எங்கம்மா சிரிக்கிறீங்க. என்னைக்கு டிவி சீரியல் ஆன் பண்ணீங்களோ, ஐயோ ஓன்னு ஒப்பாரி டெய்லி வீட்டில். எங்க அம்மா அப்படிதான், டிவி சீரியலை போட்டா போதும் எங்க அப்பா பக்கத்தில் வந்து நிற்பார். ஒரு 2 இட்லி வையண்டி, இரியா விளம்பரம் வரட்டும், சட்னியாவது ஊத்துரு, விளம்பரம் வரட்டும். விளம்பரத்தை நம்பிதான் எங்க அப்பா வாழ்ந்தாருன்னா பார்த்துங்க. ஆனா எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அப்பா 95 வயசு இன்னும் கில்லி மாதிரி நிக்கிறாரு. அப்படியே கைத்தட்டுங்களே. எனக்கு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் எங்க அம்மா பெஸ்ட் பேரண்ட். எனக்கு கை தட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரிதான் முத்துக்குமாரஜி என்னுடைய நண்பன், அவருடைய பேரண்ட்டுக்கு கை தட்டுங்க. முத்துக்குமார் சார் நானும் இணைஞ்சதுனால இந்த ப்ரோக்ராம், இந்த பள்ளிக்கூடம் மகரிஷி வித்யா மந்திரம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒளிர்ந்துட்டு இருக்கிறது பிவிவி மெட்ரிகுலேஷன் பள்ளி. இதுக்குள்ள ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை மறக்க முடியாது. அந்த பிவிஎஸ் ட்ரஸ்ட் எதிர்காலத்தில் இன்னும் கல்லூரிகள் வர இருக்கிறது. பிவிஎஸ் ட்ரஸ்ட் மூலமா மெடிக்கல் காலேஜ் வர இருக்கிறது. இன்னும் பல மடங்கு கனவுகள் இருக்கிறது. அது ஒரு நாள் விருட்சமாகும். கனவுகள் மெய்ப்படும். அதெல்லாம் மெய்ப்படணும்னா அது யார் கையில் இருக்குன்னா, என் முன்னாடி இருக்கிற இன்றைய பெற்றோர்கள் கையில் இருக்குமா? உங்க கையில் இருக்கு. சரி, நீங்க உங்களை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல.
உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், உங்களை பத்தி ஒரு ஃப்ரேம் இருக்கும். நான் இவ்வளவுதான், அப்பாங்களும் அப்படிதான், இதான் என் வாழ்க்கை, எனக்கு மாச வருமானம் இவ்வளவுதான், என் புருஷனுக்கு இவ்வளவுதான் வருமானம், இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. ஆனா ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், இறைவன் இது கொடுத்துட்டார், இதுக்கு மேல கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்ப நடக்கும்? ஒன்னு எழுதி வச்சுக்கம்மா, நீங்க எல்லாமே பணக்காரர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை உங்களை பணக்காரன் ஆக்கிதான் தீருவான். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் உங்கள் கருவறையில் பூத்த மலர் இந்த சாம்பியன் மலர். அந்த கருவறையில் 10 மாதம் நீங்க சுமந்த அந்த கருவறை பந்தம், அந்த குழந்தை இன்னைக்கு 10 வருடங்கள் வகுப்பறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான். SSLC குழந்தைய உருவாகிறதுக்கு நீங்க கருவறையில வளர்த்தீங்க, ஆசிரியர்கள் வகுப்பறையில வச்சு வளர்க்குறாங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்த இன்னொரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள். அதனாலதான் காலையில டீச்சரோட நான் மீட்டிங் வச்சேன். எப்பவுமே நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னா எங்க டாக்டர் கலாம் ஐயா எங்களுக்கு இட்ட ஆணை, டீச்சர்ஸை மீட் பண்ணிட்டு தான் நீ மேடை ஏறணும். மீட் பண்ணுவேன். அது மாணவர்களுக்கான நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மீட் பண்ணணும். கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏறுவோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சி ஆச்சு, நம்ம ஆசிரியர்லாம் உட்கார வச்சு பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது சில ஸ்கூல்ல ஒரே புலம்புவாங்க. சார் இப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு சார், என் பையன் இது பண்றதில்ல சார், இப்படியே ஒரே புலம்பலா இருக்கு, ஒரே புலம்புவாங்க. டீச்சர்ஸும் அப்படியே புலம்பி தள்ளுவாங்க பெற்றோர்களை பத்தி. யாருமே ஓவர் பண்றதுக்கு கோஆபரேட் பண்றது இல்லை, யாருமே குழந்தைகளை நல்ல உணவு கொடுக்கறது இல்லை, சத்து உணவு கொடுக்கறது இல்லை, கேட்கவே மாட்டேங்கிறாங்க படிக்கிறியா படிக்கலையான்னு, இப்படி புலம்புவாங்க. ஆனா ஆசிரியர்களை விட்டு கொடுக்காத, பெற்றோர்களை விட்டு கொடுக்காத ஆசிரியர்களை ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் பார்த்தேன். நானும் திருப்பி திருப்பி கேட்கிறேன், இல்லையே பெற்றோர் சில விஷயத்துல கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்களே அப்படின்னா, அதெல்லாம் இருக்கதான் செய்யும் தாமு சார். அதெல்லாம் தாண்டி சேலஞ்சிங்கா அந்த பெற்றோர் நம்ம கொண்டு போறது தானே நம்முடைய சாமர்த்தியம், அதானே ஆசிரியருடைய பணின்னு அழகா சொல்றாங்க. ஆசிரியர் பணியாள பணி நல்லா கை தட்டுங்க. ஆர்ட் ஆஃப் கிளாப்பிங்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நீங்க 210 தடவை கை தட்டிட்டீங்க. இன்னும் 2019க்கு நெருங்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் தட்டி முடிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில 100 வருஷம் கன்ஃபார்ம்டா வாழ போறீங்க. 60 தாண்டத்துக்குள்ளேயே எங்க பாடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 100 வருஷம் எதுக்கு தாமசம்? ஆசைப்படுங்கப்பா. நொறுங்க தின்றால், சத்தமா சொல்லுங்க, நொறுங்க தின்றால், சத்தமா சொல்லுங்களேன், இல்ல ஃபுல்லாவே சொல்லுங்க. நொறுங்க தின்ற 100 ஆண்டு எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். நொறுக்கு தீனி, அது யார் சொல்றது? நொறுக்கு தீனிலே இருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே முக்கியமா வந்தோம்னா, நீங்க யாருன்னா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பார்ட்னர்ஸ். உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல பங்கு இருக்கு. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறதே நீங்க தான். நம்ம கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இருந்தா கைத்தட்டல் இப்படி இருக்காது. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறது யாரு? அழுத்திட்டீங்க, பரவாயில்ல. இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறது யாரு? நாங்க தான். சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க. சில சமயத்துல ஃபீஸ் கட்டுறது லேட் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா கட்டிட்டு இருக்கீங்க. அந்த ஃபீஸ்ல பாருங்க, டியூஷன் ஃபீஸ்னு ஒண்ணு தனியா இருக்கும். கரெக்டா வந்தா கைத்தட்டி இருப்பீங்க. அந்த டியூஷன் ஃபீஸ்னா என்னன்னா, இந்த பள்ளிக்கூடமே டியூஷன் நடக்கிற சென்டர் தான். ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை பத்தாம நீங்க தனியா டியூஷன் வச்சீங்கன்னா அந்த குழந்தை பாரம் அதிகமாகி கன்ஃபியூஷன் ஆயிடுவாமா. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க, வீட்லயும் சாப்பாடு போட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கும் காசு கொடுக்குற மாதிரி ஆயிடும். டியூஷன் யாருக்கு தேவைன்னா, ரொம்ப ஆவரேஜா இருக்கிற பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டீச்சர் வரும்போது நம்ம டியூஷன் வைக்கலாம், தப்பு கிடையாது. அது டீச்சரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேவையில்லாம ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானா, அவனுக்கு டியூஷன் தான் 100% அவனுக்கு உதவி பண்ணணும்னு கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. உங்க பசங்களே அதை சொல்லுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரம். இப்போ நான் கேட்கிற கேள்வி, இந்த செல்லத்தை கொஞ்சம் யாராவது கொஞ்சம் ஓரமா போக சொல்லுங்க. பைரவர் எல்லாரும் கைத்தட்டுங்க. குழந்தைங்க
அது பாட்டு அந்த வேலையை செய்யுது. பைரவருடைய அவதாரம். எப்பவுமே நான் போராடலாம் அவங்க வருவானுங்க. ஏன்னா அது என் வம்சம், என் இனம். நல்லதான் கை தட்டுங்களே, என்ன இருக்கு? ஏன் டாகு மேல உங்களுக்கு அவ்வளவு? எதுக்காக அதை சொல்றேன்னா, நான் போராடலாம் வரேன்னா, ஒரு தடவை என் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, என் மனைவி, கை தட்டுங்க என் மனைவிக்கு. இது வரைக்கும் 300 தடவை கை தட்ட வச்சுட்டேன். எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கவனிங்க, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்ல இது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு மாமியார் உயிரோடு இருக்காங்க? கை தூக்குங்க, கை இறங்கிடுங்க. எத்தனை பேர் மாமியார் வந்து மறைஞ்சிட்டாங்க? கை தூக்குங்க, கை தட்டுங்க நல்லா. அவங்களுக்குலாம் மறைந்த மாமியார் இருக்கலாம், அம்மா இல்ல பித்ருக்கு. ஒரு தடவை எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என் ஒய்ஃபை பார்த்து கோபத்துல, உன் பரம்பரையை நாய் பரம்பரைட்டாங்க. வந்தது பாருங்க கோபம். என் ஒய்ஃபுக்கு குடும்பமே 2 நினைச்சாங்க. ஆனா என் ஒய்ஃப் என்ன பண்ணா தெரியுங்களா? உன் பரம்பரையை நாய் பரம்பரைன்னு போட்டா ஒரு 4 ஐட்டத்தை அழிச்சு சொல்லி டாபர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்டான். எங்க அம்மா ஓடி போய் சமையல் ரூம்ல போய் பூந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மேல எனக்கு போன் வருது, கொஞ்சம் கீழே வரியா? என்னம்மா? என்னடா திடீர்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஆயிட்டாடா, கொஞ்சம் கீழே வாடா. என்னம்மா? என்னன்னு தெரியலடா, உன் பரம்பரையே நாய் பரம்பரைன்னு அவன் நாயாவே மாறிட்டாடா, பயமா இருக்கு வாடான்னா. நான் மெதுவாக வந்தேன். என்னாச்சு? அவ பாட்டு கேஷுவலா தலைவாரிட்டு வந்தா. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கோபத்தில் என் பரம்பரையே நாய் பரம்பரைன்ட்டாங்க. அதனால் நீங்கள் மேலே ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கல்ல பசங்களுக்கு, அதில் 4 ஐட்டத்தை எடுத்து விட்டு நாயை உங்கள் அம்மா ஓடி போய் உள்ளே ஒழிஞ்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஆச்சரியத்தோடு வந்து, எப்படி அவனை மாதிரியே பண்ணுறேன், அவன் பழப்பை கெடுத்துருவ போடுறது எப்படி கற்றுக்கிட்டேன்? ஒன்றும் இல்லை, காஃபி கொடுக்க போகும்போது அவர் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்ல, அப்படியே நானும் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா பண்டடி, வாழ்த்துக்கடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, இப்போ சொல்லுங்கள், ஒரிஜினலாக நாய் பரம்பரை யாருன்னு கேட்டா பாருங்க. அங்கே தான் எங்கள் அம்மா அதிர்ந்து போனாங்க. எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் நீ நாய் பரம்பரை. அப்போ ஒரு சண்டையில முடிய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி சந்தோஷத்துல காமெடியா ஹார்மோனியா முடியுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஹாஸ்யம் இருக்கணும், ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும், எப்பவுமே நகைச்சுவை எடுத்துக்கணும். நேற்று கூட என் மனைவி சாம்பார்ல உப்பு போடல. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஆஹா எப்பேற்பட்ட ஞானி, எங்க அம்மா எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்களா, நீ சோதனை வச்சப்பார். என்ன சோதனை? உப்பு பக்கத்துல இருந்தா உப்பு இல்லைன்னா போட்டு சாப்பிடணும்ன்றது எங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா நீ செக் பண்ண பத்தியா, நீ உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டேன். அப்பா உப்பு போடலையா ஃபீல் பண்றாங்க. இதையே நான் வந்து சண்டையா மாத்திருக்கலாம். உங்க அம்மா என்ன லட்சத்துல வளர்த்தாங்க, சாப்பாட்டுக்கு உப்பு போட தெரியாதா சாம்பாருக்கு கேட்கலாம். ஆனா கேட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்னொரு மனைவிக்கு நான் எங்க போறது? சினிமாக்காரங்க பொண்ணே கொடுக்க மாட்டான். அப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கும்போது அந்த இடத்துல நான் போட்ட சவுண்ட் என்ன தெரியுமா? ஆஹா. வாழ்க்கையில 2 சவுண்ட் இருக்குது பெற்றோர்களே, ஒன்னு ஆஹா, இன்னொன்னு ஐயோ. எந்த நிகழ்ச்சியிலுமே நீங்க ஐயோ போட்டீங்கன்னா காலி, எல்லாத்துக்கும் ஆஹா. ஏங்க இந்த மாசம் சம்பளம் கம்மியா இருக்கு, அது அப்படிதான் ஆஹா. ஏம்மா நேத்தும் பழையது இன்னைக்கும் பழையதை வைக்கிறேன், கேட்கல, ஆஹா. நேத்தும் பழுது இன்னைக்கும் பழுது, நாளைக்கு ஆஹா. என்னடா ரேங்கு, மார்க் வந்துச்சடா, ரிசல்ட், அம்மா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுமா, ஆஹா. நீங்க ஆஹா போடுறதை விட்டுட்டு ஐயோ போட்டீங்கன்னா அது யமனுடைய பொண்டாட்டி பேர். யமன் வந்து நின்றுமா, யாரா என் பொண்டாட்டியை கூப்பிட்டது. அதனால எப்பவுமே ஆஹான்ற உலகத்துக்குள்ள வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு தடவை ஆஹாங்கிற மதத்தை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா ஆஹா. இப்ப நான் சொல்ல சொல்ல உங்ககிட்ட ஆஹா வருதான்னு பாக்குறேன். கடவுளே, இறைவா, இன்ஷா அல்லாஹ், மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி தாயே, விருத்தகிரி ஈஸ்வரா, இப்படிப்பட்ட கணவனை எனக்கு கொடுத்தாயே, கம்மியா இருக்கே, ஆஹா. இப்படிப்பட்ட மனைவி எனக்கு கொடுத்தாயே, எவ்வளவு அழகா ஆஹா சொல்றாங்க பாருங்க. ஆம்பளைங்க எல்லாம் கழித்துட்டுங்கம்மா. இறைவா, இப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்துட்டியே, ஆஹா. எல்லாத்துக்கும் ஆஹா. நான் ஒல்லியா தானே இருந்த கல்யாணம் போகும்போது, இப்படி ஏறிட்டு பீரோ கணக்குல, ஆஹா. எதுக்கு வருத்தப்படுறீங்க? என்ன உடம்பு ஏறினா என்னப்போ? கொஞ்சம் முட்டி வலிக்குது, வலிக்காதா? முட்டிங்கிறது எலுமிச்சம்பழம் மாதிரி, ஒரு எலுமிச்சம்பழத்தை பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோத்துக்கு எலுமிச்சம்பழம் மேல வச்சா
ஐயோவாகவா? ஆஹா ஆஹா சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. அதுக்குதான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். ரொம்ப விழிப்புணர்வு வேணும்மா, உடம்பு விழிப்புணர்வு. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிற தாமு சார் வந்து மிமிக்ரியில 5 கிங்ல நான் ஒரு கிங். வேர்ல்டுலயே வெஸ் ஹாரிசன் நம்பர் 1 கிங். மிமிக்ரி பண்றதுல நான் நம்பர் 2. நானா சொல்லிக்க முடியும் அருமையா? ஒரு ஏரோப்ளேன் மேல ஏறுதுன்னா அதுக்கு 4 இன்ஜின் தேவை. டாக்ஸி இன்ஜின், டேக் ஆஃப் இன்ஜின், ஃப்ளையிங் இன்ஜின், லேண்டிங் இன்ஜின். 4 இன்ஜின். தாமு சார் ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றாரா, அதே மாதிரி மிமிக்ரி மூலமா ஆச்சரியப்பட்டுட்டா அப்படின்னா அதுக்கும் 4 இன்ஜின் தேவை. ஒன்று கல்லீரல், இன்னொன்னு டயப்ரம் உதரவிதானம், இன்னொன்னு என்னுடைய நுரையீரல், இன்னொன்னு என்னுடைய த்ரோட். கல்லீரல் எங்க இருக்கு தாமு சார்? நம்முடைய மகரிஷி வித்யாமந்தர் விவிபி ஸ்கூலுடைய பெற்றோர்கள் எல்லோரும் அறிவியல் படித்தவர்கள், அறிவாளிகள். இப்ப சொல்லுவாங்க பாருங்க, கல்லீரல் எந்த பக்கத்துக்கு கை வச்சு காட்டுங்க. ஏன் கல்லீரலே கிடையாது? ஏப்பா சிரிக்கிறதெல்லாம் போட்டோ எடுப்பா, என்னையே எடுப்பட்டேன் நிறைய சிரிக்கிறவங்களாம் சிரிச்சாதான் நாடு உருப்படும். கல்லீரல் எந்த பக்கம் இருக்கு? எதிர் வீட்லையா? யாரோ ஒரு தாய்மார் அம்மா அங்க எழுந்து நின்று, தாமு சார் என்ன இதை இப்படி கேட்டீங்க, ஏன்னா அந்த பிள்ளைங்களை மட்டமான பெற்றோரை நினைச்சிடாதீங்க. இந்த பாருங்க கல்லீரல் இங்கதான் இருக்கு. எங்க காட்டி பாருங்க, எங்க எந்த பக்கம்? ஒருத்தர் கூட தெரியலையா? இப்படி இருந்தா எப்படிமா குழந்தைங்க நம்மள மதிக்கும்? சொல்லுங்க. இந்த சைடு, ரைட் சைடு. எங்க எந்த இடத்துல? இங்கயா? படிச்சு நர்ஸா நீங்க வந்தீங்க? அதிக பசிக்கிறோம் உங்களால வருஷம் கைத்தட்டங்க. அவங்களுக்கு யாருமே இல்லையேன்னு பயந்துட்டேன். எல்லாரும் கையை இங்க வைங்க பார்க்கலாம். பக்கத்துல வச்சிடாதீங்க. கடைசி விழா எலும்பு இருக்குல்ல, அங்க 5 விரல பதிவு வச்சு, கடவுள் உங்களுக்கு கொடுத்த செல்லமான உறுப்பு குறைஞ்சது 5 கிலோ இருக்கும். 500 வேலை செய்யற உண்மையான தொழிலாளி இங்க இருக்கும், உழைப்பாளி. இவனுக்கு தான் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை கொண்டாடணும். ஆனா நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். எப்படி குவார்டர், ஆஃப், ஃபுல் எல்லாம் வச்சுட்டு கொண்டாடுதுங்க. இதே லிவரை கெடுக்கிறது. கைத்தட்டுக்குமா அந்த கல்லீரலுக்கெல்லாம். சாப்பிடுற சைடு இந்த சைடு வலது பக்கம். டயப்ரம் 2வது இன்ஜின் எங்க இருக்குன்னா லங்ஸினுடைய கடைசி பகுதி. இதை பாருங்க, இங்க கை வைங்க எல்லாரும். இங்க இருக்கு உதரவிதானம். மூச்சு விடத்துக்கு அதான் காரணம். 3வது லங்ஸ். கை வைங்க, நன்றி சொல்லுங்க அந்த லங்ஸ், நுரையீரல். 24 hours நமக்காக சுவாசிக்கிற நண்பன்மா. கைத்தட்டுக்குமா நுரையீரலுக்கு, லங்ஸ். 4வது இன்ஜின் என் தொண்டை. தொண்டைன்னு தனி பகுதி கிடையாது, அது ஒரு குடும்பம். டான்சில் 2 இருக்கு, அப்பர் பேலட், லோயர் பேலட், யூலா, நேசோஃபேரிங்ஸ் மூக்கு வழியா போற பாதை, ஓரோஃபேரிங்ஸ், லாரிஞ்சியல் டிஷ்யூ, இவ்வளவுலாம் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம். தொண்டைன்னு ஒரு பேர் வச்சோம். இவ்வளவு பெரிய குடும்பம். இந்த 4 உறுப்பு தான் நான் ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ண முடியும். எப்படி டேக் ஆஃப் பண்றேன் பாருங்க. ஒரு மிமிக்ரி கலை எப்படி எனக்குள்ள வந்துச்சு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எப்படி டேக் ஆஃப் பண்றேன் கண்ணை மூடி கேளுங்க. ஏரோப்ளேன் எப்படி டேக். தம்பி அவர் எங்கடா செல்லம்? ஹலோ, எங்க அவரு? மொபைல் போன் வச்சுட்டு இருக்கிற, எங்க அவரு? போயிட்டாரா? அவர் எங்க தம்பி? ஏன் போனீங்க? யாரை கேட்டு போனீங்க? தம்பி அவர் எங்க போனாரு? இங்க இல்லாம தொழிலை கவனிக்க சொல்லுங்க சார். கைத்தட்டுங்க அவருக்கு. இங்க உட்கார சொல்லுங்க சார். எங்க போயிட்டாரு அவரு? சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. போலாமா? தப்பு இல்லை. ரெடியா? ஏரோப்ளேன் எப்படி டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்க.
குழந்தைகளுக்கு நீங்க ஆச்சரியப்பட்டது என்ன நினைச்சு இல்லை, இந்த உடலை நினைச்சு ஆச்சரியப்பட்டீங்க. கைத்தட்டுங்க இந்த உடலுக்கு. இன்னைக்கு இது தத்ரூபமா நான் பண்றேன்னா அதுக்கு காரணம் 2 கிங் எடுத்து எங்க அப்பா வெளியே வைக்க சொன்னார். யார் இந்த 2 கிங்? மிமிக்கிரியில் இன்னைக்கு நான் உங்க முன்னாள் மாணவன் தாமு வந்து கிங்கா இருக்கிறேன்னா அந்த 2 கிங் யார் வெளியே எங்க அப்பா வைக்க சொன்னார்னா, ஒருத்தன் பேரு ஸ்மோக் கிங், இன்னொருத்தன் பேரு ட்ரிங்க் கிங். 2 கிங்கை வெளியே வச்சதுனாலதான் நீங்க நான் கிங்கா இருக்கேன். ஆனா சொன்னாங்க டீச்சர், எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் யாருக்குமே அவங்க அப்பாவுக்கு இந்த 2 கிங் கிடையாது, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கமும் கிடையாது, ட்ரிங்கிங் பழக்கமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. கைத்தட்டுங்க அத்தனை அப்பாக்களுக்கும். கவனம் இருக்கட்டும் தம்பி, என்ன பார்க்க சொல்லுங்க தம்பி, மொபைல் போன் ஆஃப் பண்ணி நீங்க இருக்கா? கைத்தட்டுங்க அத்தனை அப்பாக்களுக்கும். நான் சொல்றது உண்மையா இருந்தா கைத்தட்டல் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப உங்க முன்னாடி இருக்கிற தாமு வந்து நான் மைக்கை பிடிச்சி கிட்டத்தட்ட 1/2 hour மேல ஆச்சு. எங்கேயாவது போர் அடிச்சுதா? உங்க கவனம் சிதறிச்சா? இது யாருடைய வெற்றி? உங்க வெற்றி. நீங்க அமைதியா இருந்து கவனத்தை சிதற விடாம மொபைல் போன் ஆஃப் பண்ணிட்டு என்னோட கனெக்ட் ஆனீங்கல்ல, உங்க வெற்றி. இதே பழக்கம் உங்களுடைய குழந்தைக்கு வந்துச்சுன்னா கிளாஸ் ரூம்ல அமைதியா இருந்து அந்த வாத்தியார் சொல்ற, டீச்சர் சொல்ற, அவன் பெரிய சாம்பியன் கிங் ஆயிடுவான் லைஃப்ல. அப்போ இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? டீச்சர் சொல்லிக் கொடுக்கணுமா? கிடையாது, நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? உங்களால எப்போ சொல்லிக் கொடுக்க முடியும் தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் போதும், நம்மள மாதிரியே ஒரு அம்மா ஸ்கூல்ல இருக்காங்களே, நம்மள மாதிரியே ஒரு வாத்தியார் இருக்காரு, அவங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை 1 மணி நேரமே இந்த வீட்டில் சமாளிக்க முடியலையே, காலையிலிருந்து உட்கார வச்சு எப்படா அந்த குழந்தைய சமாளிக்கிறாங்க, அந்த உயர்ந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு வருதோ அன்னைக்கு குழந்தைகள் உயர்ந்துருவாங்க. குழந்தைங்களுடைய மதிப்பெண்ணுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஜாலியா. மார்க்ஸ். மார்க்ஸ்னா மார்க்னா அடையாளம். மார்க் என்றால் என்னது? அடையாளம். உங்க குழந்தைங்க ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அது தெரிஞ்சுக்கிச்சான் டீச்சர் டெஸ்ட் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு டீச்சர் அது சொல்லும் போது உள்ள டீச்சர் போயிட்டாங்கிறது தெரியுது. அந்த குழந்தைக்குள்ள டீச்சர் உள்ள போயிட்டாங்கிறது தெரியுமா தெரியாதா? உள்ள போயிட்டாங்க டீச்சர், அது திருப்பி சொல்லுது டீச்சர். அப்ப அது யாருடைய அடையாளம்? யாருடைய அடையாளம்? டீச்சருடைய அடையாளம், டீச்சருடைய மார்க். அதனாலதான் இங்கிலீஷ்ல மார்க்குக்கு தமிழ்ல என்ன வச்சாங்கன்னா, எந்த மாணவன் தன்னோட ஆசிரியர் மேல மதிப்பான எண்ணங்கள் கொண்டிருக்கிறானோ அவன் தான் மதிப்பெண்களை பெற முடியும்னு சொல்லுது அந்த மதிப்பெண். இல்லைன்னா தேர்வு எண்ணு வச்சிருக்கலாம், விடைக்கான எண்ணு வச்சிருக்கலாம். ஆனா மதிப்பெண் என்ன வச்சாங்க? உங்க குழந்தை அவன் ஆசிரியர் வச்சிருக்கிற அந்த உயர்ந்த மதிப்பு தான் இன்னைக்கு அவனை உயர்த்துகிறது. 35 மார்க்கோட நின்றுட்டான்னா எங்கேயோ ஆசிரியர்கள் அவன் உயர்த்த தவறிவிட்டான் என்ற அர்த்தம், பெற்றோர்களும் தவறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். அதனாலதான் டீச்சர் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப நான் கேட்கிறேன் என் அன்புக்குரிய ரசிகர்களே, பெற்றோர்கள் விடுங்க, நீங்க எல்லாம் என் ரசிகர்கள், நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கிறேன். எத்தனை பேர் உங்க குழந்தை வீட்டுக்கு வருவான், ஹோம்ஒர்க்கை காட்டுவான், உடனே அவனுக்கு உதவி பண்ணி ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கணும்னு ஆசையா அவனை வெல்கம் பண்றீங்க? சாயந்தரம் நான் உண்மையை கை தூக்குங்க, கையறக்கிடுங்க. கையை தூக்காதவங்கலாம் கை தூக்குங்க. உங்களுக்கு என்ன அக்கில கட்டியா? என் பையன் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டான், நான் என் மனைவி கிட்ட வந்து கேட்கிறேன், அப்பாங்கெல்லாம் கை தூக்குங்க. 8 பேர் மொத்த அப்பாங்களை கை தூக்குங்க. கேட்கணும். அப்பதான் அப்பா அம்மா நான் படிக்கிறேன்னா, நான் சொன்னல எங்க வம்சம் என்ன வம்சம், கை தட்டுங்க மாதிரி ஏச்சலுக்கு. ஏ பாபு கீழ்பட பாபு, இதுக்கு மட்டும் வந்துடுவாரு. கை தட்டுங்க நண்பன். நான் சொல்றேன்,
ஆடியோலாம் காலையில் செக் பண்ணிடலாம் அப்படின்ற நேற்றே வந்துருன்னா நைட்டு மழை வந்தா யார் உங்கள் அப்பாவை காசு கொடுக்கறதுக்குன்னு கேட்குறேன். அப்போ உஷார் தான் இந்த பார்ட்டி கை தட்டுக்காரு. நான் மைக் பிடிச்சி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நெருங்குது. போர் அடிச்சது அவங்களுக்கு. அப்போ போர் அடிக்காமல் உங்களை கொண்டு போகணுன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய கலை இல்லையாம்மா? கரெக்டாக இல்லையா? அப்போ 365 நாளும் உங்கள் குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த 45 நிமிஷம் கிளாஸை கொண்டு போனோம்னா அப்போ டீச்சிங் எவ்வளோ பெரிய கலை இல்லைம்மா? ஆர்ட் ஆஃப் டீச்சிங். அதனால டீச்சிங் இஸ் an ஆர்ட்னு சொல்றாரு டாக்டர் கலாம். A teacher teaches not from the book. A teacher teaches not from the book. A teacher teaches from the heart னு சொல்றாரு டாக்டர் கலாம். இதயத்திலிருந்து பாடம் எடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். கை தட்டலாம். A teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றாரு. அவுட்கமே உங்க குழந்தைங்க தானம்மா. என்ன அழகா காம்பியர் பண்ணிச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சி டீச்சர்ஸ் நடத்துற நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கு. ஆனா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பெற்றோர்களே உங்க குழந்தைகளை நாங்க எப்படி தயார் பண்ணிருக்கிறோம் பாருங்கன்னு வரவேற்புடைய குழந்தைய வச்சு படிக்க வச்சாங்க பாருங்க. அதான் ஆசிரியருடைய சாதனை. ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்கள் இல்லம்மா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் கூட அவங்க குழந்தைங்க போது ரோட்லன்னா அவங்க அண்ணனை பார்த்து எதிர்க்க வர்றவங்க என்னப்பா யாரோட பசங்கன்னு கேட்டா என் தங்கச்சி பசங்கன்னு தான் சொல்லுவார். இதோ அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய அண்ணன் அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு போனா என் தம்பி பசங்கன்னு தான் சொல்லுவார். என் தங்கச்சி பசங்க எங்க அக்கா பசங்க தான். அதே குழந்தை ஒரு ஆசிரியரோட ரோட்ல போகும்போது இது யாரு குழந்தைன்னு கேட்டா எங்க பசங்கன்னு சொல்லி உரிமை கொண்டாடுற ஒரே வம்சம் ஆசிரியர் வம்சம். தமிழ்ல மட்டும்தான் டீச்சருக்கு ஆசிரியர்னு பேர் வச்சாங்க. ஆசு பிளஸ் இரியர். ஆசு என்றால் தேவையற்றதை தூக்கி குழந்தைகிட்ட இருந்து அவனுக்குள்ள ஞானத்தை போட்டு அவனை திசை திருப்புகின்ற தீயதை இடுவெளியே. ஆசுவை இடுவெளியே, ஆசுவை களைத்திடு. இரியர் என்றால் எலிமினேஷன் ப்ராசஸ். அப்போ உங்க குழந்தைகளுக்கு ஞானத்தையும் கொடுத்து அவனுக்கு அறிவையும் கொடுத்து அந்த ரட்டவாறு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் பயமா இருக்கு. உங்க குழந்தைகளை சொல்லலை, பொதுவாகவே மாணவர் சமுதாயம் இன்னைக்கு பயமுறுத்துது குழந்தைகளை. சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய மாணவர்களுக்கு சுதந்திரமும் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆமாண்ணா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மாறும். மாணவனுடைய மனநிலையை மாறும்போது அன்னைக்கு எனக்கு தெரியும். இப்ப என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்கள்லாம் யார் தெரியுமா? முன்னாள் மாணவர்கள். கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தமிழ் டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும்? டக்குன்னு கை தூக்குங்க. ஆஹா, எனக்கு. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் டீச்சர்னா பிடிக்கும்? ரொம்ப கம்மியா தூக்குறீங்க. எனக்கு. எத்தனை டீச்சருக்கு மேத்ஸ் டீச்சர்னா பிடிக்கும்? பெற்றோர்களுக்கு. ஓகே. எத்தனை பெற்றோர்களுக்கு மேத்ஸ்னா பிடிக்கும்? மேத்ஸ் டீச்சரை. சரி. ஜியோகிராஃபி டீச்சர் ஒருத்தருக்கும் பிடிக்காதா? ஹிஸ்டரி டீச்சர்? இந்த ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி டீச்சர் உங்களுக்கு பிடிக்காதனால தான் நாடு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே முன்னேறிட்டு இருக்குது. ஹிஸ்டரி டீச்சர், ஜியோகிராஃபி டீச்சர், எக்கனாமிக்ஸ் டீச்சர் நமக்கு எப்போ பிடிக்குதோ அன்னைக்கு பாரதம் இன்னும் வேகமாக உயர்ந்து விடும் அம்மா. எல்லாம் கை தட்டுங்க. குழந்தைகளுக்கு டீச்சரை ஃபர்ஸ்ட் பிடிச்சிடணும். அந்த குழந்தைகளுக்கு டீச்சரை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் உட்கார்ந்து யோசிச்சு எப்படா என் டீச்சரோட என் குழந்தைய நெருங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு திட்டம் போட்டா அந்த பெற்றோருக்கு பேரு சாம்பியன் பேரண்ட்ஸ் பேரு. எங்க அம்மா சிறந்த தாய், ஆனா டீச்சர்களுக்கு பயமுறுத்துற பேரண்ட். எங்க அம்மா வந்தாலே அலறுவாங்க. அப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜி கிடையாது தாய்களே. பேபி கிளாஸ், குட்டியோண்டு பையன், மிஞ்சி போனா ஒரு இட்லி 1.5 இட்லி சாப்பிடுவேன். ஆனா நல்ல அடுக்கில் வச்சு 4 இட்லி வச்சு சட்னி 2 சட்னி வச்சு எங்க அம்மான்னு போவாங்க ஸ்கூலுக்கு. என்னால் எப்படி சாப்பிட முடியும்? 1.5 இட்லி சாப்பிட்டு மீதி இட்லி வந்த உடனே டீச்சரை திட்டுவாங்க பாரு எங்க அம்மா. கொஞ்சம் அவைவன் தான் பேசும், கொஞ்சம் கூட
டீச்சருக்கு அறிவே கிடையாது. அவங்க குழந்தைய வந்து அப்படி பண்ணுவாங்களா? என் குழந்தை சாப்பிடாம வந்துட்டானே, இப்படிலாம் வீட்டில் சண்டை. உன் இதை காட்டு, உன் கேரியரை காட்டுன்னு பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க. அது காலியாக இருக்கும். ஏன்னா அந்த அம்மா 2 பூரி தான் வச்சிருப்பாங்க குழந்தைக்கு. சண்டை நடக்கும். ஒரு நாள் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. ஒரு நாளாவது டீச்சரை போய் கேட்கறியா? நீ பாயா பையன் தான் கூப்பிடுவாங்க செல்லமா. டீச்சர் போய் என்னன்னு கேட்கறியா? சாப்பிடாம குழந்தை கொண்டு வரானே, காக்காக்கு போடுறாங்களா, நாய்க்கு போட்டுறாங்களாம், இதுக்கு தான் கொடுத்தன் போறேனா? ஒரு நாள் எங்க அப்பா போனாரு. என் டீச்சர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை தாமோ அப்பா, குழந்தைக்கு சின்ன வயிறுதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏதோ ஆசையில் கொடுக்குறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் வேணால் வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னாலும் எங்கள் அப்பா ரயில்வேல வேலை செய்கிறவர் லீவு போட்டு மத்தியானம் வராரு. ஒரு ஸ்க்ரீன் போட்டுருக்குது. குழந்தைங்கள்லாம் அப்படி கிளாஸில் உட்காந்துரு. நல்லா கவனிக்க பெற்றவர்களே, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எங்கள் அப்பா நிற்க வச்சுட்டாங்க. கரெக்டாக அந்த குட்டீஸ் எப்படி தெரியுமா? எல்கேஜி யூகேஜி குட்டீஸ் எல்லாம் அம்மா சொல்றதை விட டீச்சர் சொன்னா 10 மடங்கு கேட்கும். அதான் பியூட்டி. 10 மடங்கு. ஏன்னா உங்களை விட 10 மடங்கு அன்பு கொடுக்குறாங்க அவங்க. அது எப்படி கொடுக்குறாங்க? அவ்வளவுதான். அதுக்காக உங்க அன்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது கருவறை பந்தம், இது வகுப்பறை பந்தம். நீங்க வந்து பாருங்க ஒரு நாள் கிளாஸ்ல, நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுல இப்படி திரும்பிக்கும் அப்படி திரும்பிக்கும். கிளாஸ் ரூம்ல அதேதான். அது அவனை கை வச்சுணும், அது ஒரு பக்கம் திரும்பும், இது ஒரு பக்கம் திரும்பும், இது இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும். இதுங்களை எல்லா குட்டிகளை ஒன்னா சேனலைஸ் பண்ணி அந்த டீச்சர் இந்த குழந்தைங்களோட கண்ணு தன் பக்கம் திருப்புறதுக்கு தவம் இருக்கிறாமா அந்த டீச்சர். எல்கேஜி யூகேஜி டீச்சர் கைத்துட்டு எங்க அப்பா பாக்குறாரு. எல்லா குட்டீஸும் சாப்பாடு அப்படி வச்சுட்டு கண்ணை மூடி ப்ரே பண்ணுது. அவங்கவுங்க அவங்க மத வழக்கப்படி ப்ரே பண்ணணும். எல்லாம் ப்ரே பண்ணுதுங்க. ப்ரே பண்ணி முடிச்ச உடனே சாப்பிட போகிறதுக்கு அப்படியே சாப்பிட ஆரம்பிங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டீச்சரும் சாப்பாட்டை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது எதிர்க்க நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா பூண்டு காரக்குழம்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு குழந்தைக்கு யாரோ சொல்லிட்டாங்க, ஜீரண சக்தி நல்லா இருக்கணும்னா நல்லா காரமாக பூண்டு குழம்பு கூட எடுத்து வாயில் வச்ச உடனே துப்பிட்டேன். பிடிக்கல. ஏண்டா கண்ணு? நல்லாவே இல்லை டீச்சர், வாயிலையும் வைக்க முடியல டீச்சர். அப்படியா அப்படின்னு வாயில் எடுத்து போட்டு பார்க்குறாங்க, காரம். இங்கே பாருங்க குட்டீஸ் எல்லாம் கவனிங்க, ஸ்டாப் ஈட்டிங். உடனே நிறுத்திடும் குழந்தைங்க. அதான் இப்போ தாமுவோட சாப்பாடு வந்து நான் வந்து சாம்பார் சாதமாக மாற்ற போகிறேன். நெய் வாசனையாக இருக்கும். அவர் கொண்டு வந்திருக்குது காரக்குழம்பு. இவர் தான் கூப்பிடுவாங்க. அவர் கொண்டு வந்திருக்குது காரக்குழம்பு. நான் வந்து சாம்பார் சாதம் மாற்ற போகிறேன், மேஜிக் பண்ண போகிறேன். எல்லாம் குட்டீஸ் மேஜிக் 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 எல்லாம் கண்ணை மூடி உட்காருங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. எங்கள் அப்பா பார்க்குறாரு. இப்போ டீச்சர் என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வந்த சாம்பார் சாதத்தை நெய் சாதத்தை நீங்கள் ஊட்டுறாங்க. இந்த காரக்குழம்பு சாதம்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸுக்கு போகிறத எங்கள் அப்பா பார்க்குறாரு. நான் போதும் டீச்சர்னு சொன்ன உடனே அந்த சாம்பார் சாதத்தை கையில் தடவிட்டாங்க. என் கையில் குட்டீஸ் எல்லாம் கண்ணை திறந்துங்க. எல்லாம் வந்து தாமு கையை மூந்து பாருங்க. மூந்து பார்த்துட்டு எல்லாம் கை தட்டுது. சாம்பார் சாதம் ஆயிடுச்சு, காரக்குழம்பு. எல்லாம் குட்டீஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் இடியாபத்தை கொண்டு வந்து எனக்கு ரச சாதமா மாற்றி கொடுக்குறான். ஒன்று பரோட்டா கொண்டு வந்து ஊத்தப்பமா மாற்றி கொடுக்குறது. டீச்சரை மேஜிக் மாதிரி ஆக்கிட்டாங்க. டீச்சரை குட்டீஸ் தானே நம்பிடுங்க குழந்தைங்க. இதை போய் எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்றாரு. எங்க அம்மா அழுதுட்டாங்க. ஒரு டீச்சர் இப்படி அன்பை கொடுக்குறாங்க. ஸ்கூல் பக்கமே வரதில்லை அன்னையிலிருந்து. ஆனால் 10 நாள் கழிச்சு கையில் ஒரு பேப்பரோட வந்தாங்க. டீச்சர் ஓடி போய் பின்னாடி தோட்டத்தில் ஒழிஞ்சிட்டாங்க. ஏன்னா மேத்ஸ் பேப்பர் 5 மார்க்குங்க, அரை மார்க்கு தான் வாங்கியிருக்கிறேன். என்னமோ நடக்க போது நீங்கள் தாமம்மா வந்துட்டாங்கன்னு. ஆனால் எச்எம் கிட்ட போய் பிரின்சிபால்கிட்ட, டீச்சர் இல்லையா, அதான் பாய் டீச்சர், உங்களை பார்த்தவொன்னு ஓடி போயிட்டாங்க தாமம்மா. ஏன்? அவன் மேத்ஸில் அரை மார்க்கு தான் வாங்கியிருக்காங்க. இல்லைங்க, நான் அதுக்கு வரல, கூப்பிடுங்களேன். கூப்பிட்றாங்க. அது கையில் இருக்குது ப்ரொவிஷன் லிஸ்ட்டு, வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு. என்ன தாமம்மா? பயந்து தான் நான் ஓடி போயிட்டேன். நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆமாம், நான் கார்பரேஷன் ஸ்கூலில் எனக்கு 1st ஸ்டாண்டர்ட் to 3rd ஸ்டாண்டர்ட் எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு கிளாஸ் டீச்சராக. அதுக்கு நான் போகிறேன். உங்களை நம்பி தானே என் குழந்தைங்க சேர்த்தோம். நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டா எப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த மாதம் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க எங்கள் அம்மா. காரணம் ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் கூட்டம் எங்கே இருக்கிறதோ அதுதான் சிறந்த பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நான் கண்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில். கைத்தட்டுங்க அத்தனை பேருக்கு. ஒரு வாத்தியாரை சந்தித்தேன். இங்கே தான் இருக்கிற வாத்தியார். அவரை கேட்டேன், நீங்கள் பசங்களை அடிப்பீங்களா சார்னு கேட்டேன். அவர் கிளாஸ் ரூமில் நீங்கள் யாருக்கு சார் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மாணவனுக்கு தானே தாமு சார் நான் எடுக்க முடியும்னு சொல்லுவாருன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் யாருக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு கேட்ட உடனே, தாமு சார்
எங்கள் கிளாஸில் எங்கள் மகரிஷி வித்யா மந்திரில் 40 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் யாருமே அவர்களை மாணவர்களாக பார்க்குறதில்ல. அவங்க முகத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறோம், அவங்க குடும்பமாக பார்க்குறோன்னு சொல்கிறார் பாத்தியா. நல்லா தட்டலாங்க. அப்போ மாணவருடைய முகத்தில் குடும்பத்தை பார்க்குறாங்க, ஃபியூச்சரை. குடும்பத்துக்கு இங்கிலீஷில் என்னம்மா? சத்தமாக சொல்லுங்கம்மா. நீங்களே குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். என்ன ஸ்பெல்லிங்மா? FAMILY, ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. FAMILY அடிக்கிற டாக்டர் கலாம். ஒரு டீச்சர் கேட்கிறேன், கூப்பிடுறேன் பாருங்க மேடைக்கு. நீங்க அடிப்பீங்களா பசங்களை? ஐயோ சார், என்ன சார் அப்படி கேட்குறீங்க? ஏம்மா பயமா? கேஸ் போட்டுருவாங்களா? மினிஸ்டருக்கு மொட்டை கடைதாசி போட்டுருவாங்களா? போலீஸ் வருமா? ஜாதி பிரச்சனை ஆகிடுமா? ஏன் அடிக்கக்கூடாதான்? நானும் அடி வாங்கியிருக்கேனே. நான் கூட அடி வாங்கியிருக்கேன் தான். எதுக்கு அடிக்கணும்? குழந்தைங்களுக்கு அன்பாக சொல்லிக் கொடுக்கலாம். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன் அடிக்கிறது இல்லை? நீங்களே நல்லா பேசுவீங்க, கலாம் சாரோடலாம் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதா எப்படி? பரவாயில்ல சொல்லுங்க. நான் அந்த டீச்சர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தாமு சார் சுத்தியும் சாவியும் பேசிக்கிச்சோம். சுத்தி தெரியல, கனமா இருக்கும். சாவி இத்தினோடு இருக்கும். சுத்தி கேட்டுச்சான் சாவியை பார்த்து, ஏன் சாவி நான் இவ்வளோ கனமா இருக்கிறேன், இந்த பூட்டை போட்டு தலைமையிலே அடிக்கிறேன், அது திறக்க மாட்டேங்குது, நீ எத்தினோண்டு இருக்கிற டீச்சரு, நீ போய் என்னமோ பண்ற, அது உள்ள போய் ஏதோ திறந்துக்குது, அது எப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சுத்தி சொல்லிச்சான், நீ நிறைய சாவி சொல்லிச்சான், நீ நிறைய படிச்சுட்டேங்கிற அகங்காரத்துல நமக்கு பாதுகாப்பான பூட்டை போட்டு அடிக்கிற தலைமையிலேயே நான் ஒரு டீச்சர், அந்த மாணவனுடைய இதயத்தை போய் உள்ள டச் பண்றேன், அது உடனே திறந்துன்னு சொல்லிச்சான். ஆசிரியர் குணம் அன்பின் வடிவம். அதனால தான் சொல்றாங்க பெரியவர்கள்லாம் வார்த்தையை விட்டுறக்கூடாது. வார்த்தையால தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டப்பட. நாக்கினுடைய நுனியை பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அதை பாருங்க, பாருங்க, நாக்கு ஷார்ப்பா இருக்கும், அம்பு மாதிரி. நீங்க முதல்ல பாருங்க, வில்லு மாதிரியா இருக்கும். பாருங்க, பேனாட்டு வரைஞ்சி பாருங்க, வில்லு மாதிரியா இருக்கும். அந்த வில்லில் இந்த வார்த்தை வச்சு விட்டீங்கன்னா ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். வார்த்தைகள் முக்கியம். அப்படிதான் 32 பல்லும் ரொம்ப அழட்டிக்கிச்சான். நடுவில் நாக்கு பார்த்து கேட்டுச்சான், இங்கே பாரு ரொம்ப ஆடுற, இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கினே இருக்காத, நாங்கள் 32 பேர் இருக்கிறோம், ஒரே துண்டாயிடுவேன் ஜாக்கிரதைச்சான். அதுக்கு நாக்கு சொல்லிச்சான், நீங்கள் 32 பேர் இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் ஒரே ஆள் தான், ஒரு வார்த்தையை வெளியே விட்டேன்னா 32 பேரும் காலிச்சான். கரெக்டு தானே? மொத்த பல்லும் போயிடும். ஏன்னா நம்ம பேசிக்கிறத பல்ல வச்சிடுவேன். நான் மேடையேறி மைக்க பிடிச்சி 1 மணி நேரம் தாண்டிட்டு எங்கேயாவது போர் அடிச்சுதான் உங்களுக்கு? அப்போ நான் சிறந்த மோட்டிவேட்டரா இல்லையா? சிறந்த பேச்சலாக இல்லையா? எனக்கு கை தட்டுறீங்களே, இதே மாதிரி உங்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி கை தட்டுறீங்களா? மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா தலைமையிலே அடிக்கிறது. சனின எது வீட்டில் இருக்கிற பையனை ஃபீஸ் கட்டுறேன், நானும் தானே கட்டுறேன். அது 90 மார்க் எடுத்துக்கிது, 10 மார்க் 20 மார்க் போட்டு அடிக்கிறீங்க. 10 மார்க் எடுத்தானே, காப்பி அடிக்காம எடுத்தானே 10 மார்க்கு, அது சின்ன பரிசு, அது கைதட்ட வேண்டாமா? 10 மார்க்குக்கு அவன் எடுத்த சின்ன முயற்சிக்கு சின்ன பரிசு, பெரிய முயற்சி எடுத்தா பெரிய பரிசு. அப்படிதான் எங்க அண்ணன் அடிப்பான் குழந்தைய போட்டு, அடிச்சு ஓகே வடிவேல் மாதிரி மண்டை வீங்கிடுச்சு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? கார்ல போயிட்டு இருக்கான், கார்ல முன்னாடி உட்கார்ந்துருக்கிறான், பின்னாடி சித்தப்பா நான் உட்காந்துருக்கேன். கார் போயிட்டு இருக்குது. அப்பா நீங்க என்னப்பா சரியாவே கார் ஓட்ட மாட்டேங்கிறீங்கப்பா, காரை ஓட்ட தெரியலப்பா உங்களுக்கு, எல்லா காரும் நம்ம காரை தாண்டி போகுதுடா, ஓட்டண்டா மகனின்னு காரை மெரிக்கிறான். 60 70 போகுது, 80 போகுது, குஷி ஆகிறான். அப்பவும் 2 கார் தாண்டி போயிடுது. என்னப்பா எல்லா காரும் தாண்டி போகுதுப்பா அப்படின்னு. பின்னாடியே கார் வருது, திரும்பி பார்க்கறான், கார் வருது, இருந்தாலும் அவன் தாண்டி போயிடுதுப்பா, நல்ல ஓட்டுக்கப்பா. இப்ப 90 100ல போறான், எல்லா காரும் பின்னாடி போகுது, சந்தோஷப்படுறான். அப்பவும் 2 கார் தாண்டி போன உடனே கத்துறான், என்னப்பா நீங்க சரியா ஓட்ட மாட்டேங்கிறீங்கப்பா. அப்படி இல்லடா ராஜா, நம்ம காருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குடா கண்ணு, இந்த மாடல் இவ்வளவு தான்டா, பின்னாடி வர காரை பார்த்து சந்தோஷப்படணும்டா, இதுக்கு மேலே இதை ஓட்ட முடியாதுடா, இது இப்படி தாண்டா, இதை ஏத்துக்கணும்டா. அது மாதிரி தானப்பா நானும். ஏப்பா அடிக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க கை தட்டுறீங்க, ஆனா அந்த குழந்தை கண்ணிலிருந்து தாரையா கண்ணீர் ஊத்துச்சு. நான் பார்த்தேன் ஒரு சித்தப்பா. குழந்தைங்களை அடிச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் பெத்ததுன்னு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இறைவனா. ஏன் அந்த குழந்தைங்க உங்களை வரவாங்கி வந்திருக்கு. ஆயிரங்காலத்து பயிர் இந்த குழந்தைங்க தான். அவங்க தான் பெரியவர்கள், உங்களை திருமணம் செஞ்சு வச்சவங்க. அந்த குழந்தைங்க உங்களை அம்மா, இவர் தான் எனக்கு அப்பா வரணும், இவர் தான் அம்மா வரணும், 1000 காலம் காத்திருந்த பயிர் அது.
ஒரு பயிருக்குத்தான் தெரியும் எந்த நிலத்தில் விழுந்தால் அதிக மகசூல் கொடுக்க முடியும், எந்த தாயை தேர்ந்தெடுத்தால் எந்த தந்தை தேர்ந்தெடுத்தால் என் வாழ்க்கை உயரும் என்று 1000 காலம் காத்திருந்து உங்களை அப்பா அம்மா அடைஞ்சிருக்கிற குழந்தைகளை போட்டு அடிக்கலாமாம்மா? என்னம்மா அடிக்கப்பட்ட தப்பு சார் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? காலையில் ஒரு 10 பசங்களை சந்திச்சேன். அதில் ஒரு தம்பி தான் இன்னைக்கு பேசினான், காம்பேர் பண்ணான். எல்லா குழந்தைங்களும் உன் பேர் என்னடா? என் பேர் முகமது ரஃபீன்றான். உன் பேர் என்னடா? என் பேர் குபேரன். எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்படி பேசுகிறேன். எத்தனை பேருக்கிட்ட அப்பா அம்மாலாம் பிடிக்கும்? அங்கிள், எங்களுக்கு அவங்கள பிடிக்கிறத விட அவங்களுக்கு 10 மடங்கு எங்களை பிடிக்கும் அங்கிள். போட்டான் ஒரு போடு. நான் உங்களுக்கு பிடிக்க மாட்டோம்னு கேட்டேன். எங்களுக்கு அவங்கள பிடிக்கும் போது எங்களுக்கு எப்படி எங்களுக்கு பிடிக்காம இருக்கும்? அடுத்த உடனே பதில், டீச்சர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு புரியுதாடா? நாங்கள் புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ண மாட்டோம் அங்கிள். டீச்சர் சொல்லும் போது கூர்ந்து கவனிப்போம், அவங்களோட கனெக்ட் ஆகிடுவோம், எங்களுக்குள்ள இந்த பாடம் பதிஞ்சிடும். நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எனக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க, அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடிக்கிற டக்கு டக்குன்னு அந்த மக்கள். நீங்கள் எப்படி தாம சார் மத்தியானம் வந்தீங்க? ஒரு சிறப்பு விருந்தினர்னா 6 மணிக்கு தான் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து 6 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் கிடையாது. நான் காலையிலேயே வந்துட்டேங்க, நேற்றே வந்துட்டேன். ஸ்பீக்கரை எங்கே வச்சா உங்களுக்கு துல்லியமாக கேட்கணும், லைட் எப்படி போடணும், எவ்வளோ தூரத்தில் ஸ்பீக்கர் வைக்கணும், மேடையில் எவ்வளோ லைட் இருக்கணும், என் ஃபோட்டோ எந்த பக்கம் போடணும், இது போட்டால் சவுண்டு வரும், மேடையில் வைங்க ஆனால் ஆஃப் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு டிஃபன் வரும், ஜென்ரேட்டர் தூரமாக வைங்க, கரண்ட் கட் ஆகக்கூடாது. இவ்வளோ பிளான் பண்ணாதான் அவனுக்கு பேர் சிறப்பு விருந்தினர். சிறப்பு விருந்தினர் சிறப்பு பண்ணணும். சும்மா வந்தவன ஒரு சால்வையை போட்டுட்டு அப்படியே காரை ஏறி போறது கிடையாதம்மா. நீங்க எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும், டாக்டர் கலாம் சொன்னதுனால. நாளைய தேசம் வகுப்பறையிலுமா, அந்த வகுப்பறையில் பெற்றோரை கருவறையில் சுமந்த தாய்கள்மா, இந்த தேசத்தினுடைய பொக்கிஷம் என் முன்னாடி இருக்கிற பெற்றோர்கள். உங்களை எப்படி விட்டுற முடியும்? சும்மா கைத்தட்டுற சினிமா ரசிகன்னு சொல்லி விட்டுற முடியாது. அப்போ உங்க வீட்டில் மாணவர்கள் வளர்றாங்க, உங்க குழந்தைங்க கிடையாது, ஆனா உங்க குழந்தைங்க தான். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய குழந்தைகள் உங்க வீட்டில் வளர்க்கப்படுது உங்க மூலமா. என்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு எல்கேஜியில் கொண்டு வந்து விட்டுட்டு யூனிஃபார்மோட உள்ள வந்துச்சோ, அது என்னைக்கு டீச்சரை பார்த்துருச்சோ அந்த குழந்தை, அன்னிலிருந்து உங்க வீட்டில் மாணவன் வளர்றான். அவனுக்கு தான் சாப்பாடு கட்டுறீங்க, அவனுக்கு தான் சாப்பாடு போடுறீங்க. எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்றீங்க? கை தூக்குங்க. அம்மாங்க எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்றீங்க? கை தூக்குங்க. நீங்களா ஹோம்ஒர்க் பண்றீங்க? உங்க குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்றாங்களா, நீங்க பண்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் பண்றதுமா ஹோம்ஒர்க்? யார் பண்றது? குழந்தைங்க தான் பண்றாங்க அம்மா. ஆனா உண்மையான ஹோம்ஒர்க் பண்றது யார் தெரியுமா? அம்மாங்க தான். 5:30 மணிக்கு இந்த சாப்பாடு கட்டுறீங்களா அந்த குழந்தைக்கு, அதுதான் உண்மையான ஹோம்ஒர்க். அந்த நைட்டியோட போய் சமையல் போய் பல்லு வலிக்கிட்டு லைட்டை போட்டு முன்னால பிளான் பண்றீங்க பாருங்க. என் குழந்தைக்கு நாளைக்கு சாம்பார் சாதம் கொடுக்கணும், அவன் நாளைக்கு பிரிஞ்சி கேட்டான், அவன் ரசம் கேட்டான், இட்லி கேட்டான், மிளகாப்பொடி கேட்டான், முந்தினாலே பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்கல்ல. உங்க பையனுக்கு கிடையாதுமா, இந்த பள்ளிக்கூடத்துடைய மாணவனுக்கு கட்டுறீங்க சாப்பாடு. அவன் ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணணும். இந்த டீச்சர் இந்த குழந்தைக்கு பாடம் எடுக்கும் போது அந்த குழந்தை நல்லா கவனிக்கணும், கனெக்ட் ஆகணும். அவன் உடம்புல இருக்கிற அத்தனை சிஸ்டம் வேலை செய்யணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வேலை செய்யணும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேலை செய்யணும், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், வாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அத்தனை சிஸ்டம் வேலை செய்யறதுக்கு நீங்க சாப்பாடு கட்டுறீங்க, ஹோம்ஒர்க் பண்றீங்க காலையில் 5:30 மணிக்கு. கிரேட்டஸ்ட் பேரண்ட்ஸ் அம்மாங்க. நீங்க பண்ண ஹோம்ஒர்க்கு அப்படியே பொட்டலம் கட்டி டிஃபன் பாக்ஸ்ல இங்க வருது ஸ்கூலுக்கு. மத்தியானம் 12 மணிக்கு அந்த குழந்தை பிரிக்கும் போது யாரை நினைப்பான்? யாரை நினைப்பான்? திரிஷாவை நினைப்பானா? நயன்தாராவையா? யாரை நினைப்பாமா? அம்மாவை நினைப்பான். அதே சமயத்தில் இந்த அம்மா எங்கேயோ ஃபேக்டரியில் வேலை செய்கிறாங்களோ, இல்லை வீட்டு வேலை செய்கிறாங்களோ, இல்லை எங்கேயோ ஒருத்தர் வேலை இருப்பாங்களோ, வீட்டு வேலை செய்வாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 12 ஆயிடுச்சு, இந்நேரம் என் குழந்தை சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நினைப்பீங்க. தாய் செய்ய. அப்போ அம்மாவுடைய ஹோம்ஒர்க்கு டீச்சர் மத்தியானம் மேல கிளாஸ் எடுத்து ஒர்க் பண்றதுக்கு ஸ்கூல் ஒர்க்கா மாறுது, எனர்ஜி கொடுக்குது. உங்களுடைய ஹோம்ஒர்க்கு அம்மாவுடைய ஹோம்ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்கா மாறுது. அதே மாதிரிதான் டீச்சரும்
காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கற்றுக் கொடுத்த பாடத்தை, அந்த ஞானத்தை பொட்டலம் கட்டி நோட் புக்கில் வச்சு டைரியில் வச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூல் ஒர்க்கு வீட்டுக்கு வருது, உங்களுடைய ஹோம் ஒர்க்கு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் ஒர்க்காக மாறுது. டீச்சருடைய ஸ்கூல் ஒர்க்கு வீட்டுக்கு வந்தது என்ன ஒர்க்காக மாறுது? ஹோம் ஒர்க்காக மாறுதுமா. ஆனால் நீங்கள் 12 மணிக்கு குழந்தை நேரம் பிரிச்சுப்பான்னு சந்தோஷப்பட்டீங்க. அதே மாதிரி தான் வீட்டுக்கு போன டீச்சர் 6:30 மணிக்கு போய் கை காலெல்லாம் கையில் உட்கார்ந்ததை கண்ணை மூடி என் குழந்தைக்கு நேரம் வீட்டுக்கு போய் நான் கொடுத்த ஞானத்தை பிரித்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தை பிரிக்கிறதே இல்லையே, நீங்களும் அதை கண்டுக்கிறதே இல்லையே. இனிமேல் அப்படி நடக்காது தாமு சார். எங்கள் வீட்டில் மாணவர்கள் வளர்றாங்கன்னு இப்போ தான் உணர்றேன்னா கை தட்டிட்டீங்க எல்லாரும். இது வரைக்கும் நீங்கள் 950 தடவை கை தட்டிட்டீங்க. நான் கொஞ்சம் தான் நான் உள்ளே வரும்போது ஆயாம்மா கேட்டாங்க, எங்கே ஆயாம்மா காணோம்? குமரி ஆயிட்டாங்களா? எங்கே ஆயாமங்கலங்களுக்கு போயிட்டாங்களா? ஒரு ஆயாம்மா கேட்டாங்க, அது எப்படி தாமு வாயிலே எல்லாம் பண்ணுறியே? நான் வாயிலேயே வடை சுடுவேன். சீரியஸாக நான் பற்ற வச்சு எண்ணெய் கொதிக்கும், அதில் வடையை போட்டு வடை சுடுவேன். நான் ஒருத்தன் தான் உலகத்திலே வாயில வடை சொல்றாங்க. கை தட்டுறது ரொம்ப நன்றி. அது எப்படி ட்ரெயின் மாதிரியே பண்றீங்க வாயில? இன்னைக்கு எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு பண்ணி காட்டுவியா? நான் பண்ணி காட்டணும் இல்லையோ, நான் கூட காட்டுறேன் மேடையில. அது எப்படி ட்ரெயின் மாதிரியே பண்றேன்? அப்போ நான் சொன்னேன், தினத்தந்தி, தினமலர், தினகரன் பத்திரிகை நண்பர்லாம் வராங்க, அவங்க நாளைக்கு எழுதணும். வந்திருந்த பெற்றோர்களை உட்கார்ந்த இடத்துலேருந்தே மிமிக்ரி செய்ய வைத்தார் தாமு. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லணும். மிமிக்ரி எவ்வளோ பெரிய ஆர்ட், அதை கூட சொல்லி கொடுக்குறாரு தாமு சார் பெற்றோர்களுக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்படியான்னாங்க. நீங்கள் ஓகேன்னு இப்போ நான் அதை பண்ணுவேன். அப்போ இந்த மைக்குக்கு நேரம் ஒரு கோடு போட்டேன்னா லெஃப்ட்ல இருக்கிறவங்க ஏ டீம், இந்த பக்கம் இருக்கிறவங்க பி டீம். ஏ டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்ற சவுண்டை பண்ணணும். என்ன சவுண்டுன்னு இப்ப நான் சொல்றேன். ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா நம்ம வாயிலிருந்து ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும். என்ன சவுண்டு? ஐயோ. இந்த சவுண்டை உள்ள இழுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களா? உள்ள இழுக்கிறீங்க, வெளியே தள்ளல. இன்னொரு வாட்டி இழுங்க. இதை நான் பிளாக் போர்டில் எழுதுவேன் என்னுடைய மாணவர்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் கூட ஒரு டீச்சர். உலகத்திலேயே மிமிக்ரி சொல்லிக் கொடுக்குற ஒரே டீச்சர் நான் தான். இப்பதான் நிறைய டீச்சர் வராங்க. பிளாக் போர்ட்ல எழுதுனா SHI, ஐ எடுத்துட்டு யூ போட்டேன்னா ஏ டீம் எல்லாம் SHI, பி டீம் எல்லாம் SH. இந்த ஷீ பண்ணும்போது எப்படி நிமிந்து உட்காருங்க கொஞ்ச நேரம். இந்த ஷீ பண்ணும்போது வாய் எப்படி திரும்ப இழிச்ச வாய் பண்ணி அவர் அக்கா கரெக்டா பண்றாங்க. இந்த ஷூ பண்ணும்போது வாய் பண்ணி மாறி அண்ணன் கரெக்டா அதே தான் கரெக்ட். நான் கையை ஓபன் பண்ண பொழுது நீங்கெல்லாம் ஏ டீம் எல்லாம் இதுக்கு மேல கையை விரிக்க வராது. நான் கையை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கெல்லாம் ஸ்பீடு பண்ணும்போது ஸ்பீட் ஆயிடும். ஓகேயா? முதல்ல இந்த ரெடி, எல்லாம் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த சவுண்டை பண்ணாம இருக்கீங்களோ உங்களுக்கு அடி வயிற்றுல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். தைரியமா அல்சர் போயிடும், சுகர் ப்ராப்ளம் வராது, முட்டி வலி போயிடும், பொறாமை வராது, வயிற்றுச்சல் வராது, நிறைய விஷயங்கள் குணமாகும் அப்படின்னு சொன்னா பேச்சுக்கு தான் சொன்னேன். ரெடியா? ரெடி. நல்ல நிமிந்து நீங்க நல்ல தைரியமா பண்ணுங்க. உங்க பக்கத்துல மாமியார் இருப்பாங்க, எப்படி பண்றது இஷ்யூ சொல்லலாம். அவங்க மாமனார் பாராட்டுவார், அவார்டு வாங்கிக்கோங்க எல்லாரும். தாத்தா பாட்டிலாம் வந்திருக்கீங்களா? ரெடியா? 1 2 3. அந்த மொபைல் போனை தான் எடுத்து கீழே வைங்களா. இவ்வளவு தூரம் சொன்னல என்ன கை தட்டி அவ்வளோ ஆர்வம். எப்படியாவது தாமு சார் அந்த மொபைல் எடுத்துன்னு ஒரு வடை பந்தி போட்டா வடை வச்சு சட்னி வச்சாங்கன்னா சாப்பிடணும். அதை வடை போச்சு அவன் கத்துறான். ரெடியா? ரெடி. 1 2 3. கை தட்டுங்க ஏ டீமுக்கு. அடுத்த பி டீம் பண்ணோம். முதல்ல இந்த 1 2 3. ரொம்ப பவரா இருக்கு பி டீம். ஏ டீம் பவரே இல்லை. முதல்ல இருந்து வாங்க எல்லாரும் பண்ணுங்க இந்த சவுண்டை. ரெடி? 1 2 3. சவுண்டா நீங்களே கை தட்டீங்க. ஆனாலும் சில பேர் இந்த சவுண்டே பண்ணல. டாக்டர் போய் பாருங்க, நல்லதுமா உங்களுக்கு. இந்த சவுண்டை இந்த அழகான மைக்கில் பண்ணும்போது இது எப்படி ஆர்ட்டா மாறுதுன்னு பாருங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் கற்றுக் கொடுக்காம. சரஸ்வதிக்கு 2 ரோல். ஒன்று கல்விக்கு அதிபதி, இன்னொன்று கலைவாணி சரஸ்வதி. 2 ரோல் இருக்கு சரஸ்வதி. 365 நாள்ல 364 நாட்கள் அவ வகுப்பறையில் இருப்பா கல்விக்கு அதிபதி. ஒரே ஒரு நாள் தான் வெளியில வருவா கலைவாணியா. அதான் ஆனுவல் டே. அந்த ஆனுவல் டே அன்னைக்கு ஆட வச்சு அழகு பார்ப்பா அந்த குழந்தைகளை கலைவாணி. நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க?
பேருக்கு ஆச்சரியம்? எஸ், அது எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்களே எப்படின்னு. எத்தனை பேர் சென்னைக்கு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. வீட்டில் தங்குறதே இல்லையா? ஒரு சுத்ததே வேலை. சென்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனீங்கன்னா எப்படி இருக்கும்ன்றதை இப்போ நான் பண்ணி காட்டுறேன். அடி வயிற்றுலேருந்து சவுண்டு விஓஓ பூனு நீங்கள் பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணுங்களேன். இந்த சவுண்டை நைட்டு 1 மணிக்கு பண்ணுங்க. உங்கள் புருஷன் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிடும். அதெல்லாம் பண்ணிடாது. தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும், 2 தொல்லை ஒன்றா சேர்த்தான். நடுவில் நாக்கு நீட்டினீங்கன்னு வச்சுக்கலேன், துண்டாயிட நாக்கு. அதெல்லாம் பண்ணிடாது. கண்ணு மூடி உட்காருங்க எல்லாரும். க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி. கண்ணு மூடி பழக்கமே இல்லை தாமு சார். ப்ரேயரில் பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் கண்ணை ப்ரேயர் பண்ணுவோம். கோயிலுக்கு போனாலும் கண்ணை மூடி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தான் உட்காருங்களேன். க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி. அதை எலக்ட்ரிக் ட்ரெயினை ஃபீல் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும். எதற்கு? எலக்ட்ரிக் ட்ரெயின். தயவுசெய்து பெற்றோர்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனீங்கன்னா தயவுசெய்து உள்ளே போய் உட்காருங்க. அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் நீங்கள்லாம் வரீங்க, எல்லாம் வாசப்படியிலே நிற்கிறாங்க. நீங்கள் நிற்காதீங்க அப்படி. அதே மாதிரி யாரெல்லாம் 2 வீலர் வச்சுருக்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பெண்கள் எத்தனை பேர் 2 வீலர் ஓட்டுறீங்க கை தூக்குங்க. ஆம்பளைங்க, அப்பாக்கள், சரி. ஹெல்மெட்டே போடுற பழக்கம் இல்லாதவங்களாம் கை தூக்குங்க. கை இறக்கிடுங்க. ஹெல்மெட் போடாமல் நான் வண்டியே எடுக்க மாட்டேன் 2 வீலர்லாம் கை தூக்குங்க. 5 பேர். ஹெல்மெட் போடுங்கம்மா. ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்களை இழந்துருவாங்க ஒரு நாள். எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காதுமா. சும்மா தடிக்கு விழுந்து மண்டடிப்பட்டாலே போச்சு. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா? கார்ல போனீங்கன்னா பெல்ட் போடணும் ஃபர்ஸ்ட். இந்த பெல்ட் போடுறீங்கன்னா உஷாரா, கைண்டிடப்படாதுன்னு. இந்த பெல்ட் போடலாம், எல்லாம் கைண்டிடும். பார்த்துருக்கிறவங்க எங்க வீடியோல எல்லாம் கைண்டிடும். அப்புறம் மொபைல் போனை கையிலே வச்சுக்கிறது. இந்த 2 வீலர் பாரு, நிறைய பேர் கழுத்து கோணையா பிறந்த மாதிரியே வண்டி போடுவாங்க. எல்லாம் அப்படியே போறாங்க. அப்புறம்டா இங்க ஒருத்தர் வச்சுட்டு இங்க பாடுறா அப்படின்னு அவசரம். நான் என்ன சொல்ற, பேசுங்க, நிறுத்திடுங்க ஒரு வாரமா. விஞ்ஞான வளர்ச்சியை கரெக்டாக பயன்படுத்தணுமா இல்லையா? காரும் அப்படிதான். கார் போயிட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோனில் பேசுகிறாங்க பாருங்க. அந்த ஓட்டுநர்கள் பயமாக இருக்குது பின்னாடி உட்காந்துட்டு பார்த்துக்கு. திரும்பி பேசுகிறான், என்னென்னமோ பேசுகிறான். நண்பர்கள் உஷாராக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு தடவை நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குதுமா வாழறதுக்கு. பெற்றோர்களுக்கான வாழ்வியல் பயணத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும் இல்லைம்மா? எவ்வளோ அவேர்னஸ்மா கொடுக்கறது. எத்தனை பேர் வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கிறீங்க கை தூக்குங்க. நல்ல வசதியாக டைல்ஸ் போட்டு நல்லா அப்பப்போ மாப் போடுறது, நீங்களே வழிக்கு விட்டு காலை வச்சுக்கிறது எல்லாம். பாத்ரூமில் டைல்ஸ். அந்த டைல்ஸ் ஏற்றுமா பேர் வந்து ரெட் டைல்ஸ் இருக்குல்ல, ரெட் டைல்ஸ் ஊர்வன, அது ஊர்ந்து ஊர்ந்து போகும் அப்படியே. இன்னைக்கு எல்லா வீட்லையும் பாருங்க தாத்தா பாட்டி வழிக்கு விடாம என்ன பண்ணும்? என் லைஃப்ல நேற்று நைட்டு இதே விருத்தாச்சத்தில் என் நண்பர் வீட்டுக்கு போனேன். பழைய காலத்து வீடு. நடக்கும்போது அவ்வளோ இன்பமா இருந்தது. ஏன் தெரியுமா? டைல்ஸே கிடையாது அந்த வீட்டில். அவ்வளோ அழகா சிமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. கைத்துட்டுங்க நல்லா. ஆனா மாடர்ன் சொசைட்டில டைல்ஸை போட்டு போடுங்க. டைல்ஸ் வேணான்னு சொல்ல, எங்கெங்க போடணும்னு பாத்ரூம் நிலமா டைல்ஸ். நம்ம உஷாரா இருங்க. அப்படி ஒரு வேளை வீட்டில் டைல்ஸ் போட்டிங்கன்னா உங்க நட மாறிடும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும் அந்த உடல். அப்போ அந்த முட்டியில் உங்களுக்கே தெரியாமல் லிகமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டேர் ஆகிட்டே வரும். நான் சொல்லலை, டாக்டருங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி நான் கேட்டு விழிப்படைஞ்சது எல்லாமே. உஷார். குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடாதரா உடைய அமைதியாக நடக்க சொல்லி கொடுக்கணும். நீங்கள்லாம் இங்கே என்ன டைல்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? எவ்வளோ கிரிப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க நடக்கிற இடத்துல. என்ன நண்பர்களே, நிறைய பெற்றோர்களுக்கு சாப்பிடவே தெரியல.
என்ன தாமஸ் சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் நல்லா 5 வேளை சாப்பிட்றேன்னு. சாப்பிடுங்கம்மா, எத்தனை வேலை வேணாம். ஆனா எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலையே. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஓப்பனா பேசுங்க. சின்ன குழந்தையில உங்க குழந்தைக்கு சாப்பாடு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு ஊட்டினீங்களா இல்லையா? கை தூக்குங்க. பிசைஞ்சு பிசைஞ்சு. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் பிசைஞ்சு ஊட்ட முடியாது சொல்ல முடியுமா? நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், அந்த ஜாதியை சேர்ந்த, நான் பிசைஞ்சு ஊட்ட முடியாது சொன்னீங்களா? இந்த உடலுக்கு மதம் கிடையாது. நீங்க பிசைஞ்சு ஊட்டாம விட்டீங்கன்னா எல்லாம் பின்னாடி வந்துடும், வாந்தி வந்துடும். அப்ப அந்த குழந்தையுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பல்லு கிடையாது, அதை அரைக்க முடியாது, நல்லா குழைச்சி ஊட்டி விட்டீங்க. ஆனா குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம், பல்லு வளர்ந்ததுக்கு அப்புறம் அது முன்னாடி மொபைலை கையில கொடுத்துட்டீங்க. எப்ப கொடுத்தீங்க? குழைச்சி குழைச்சி ஊட்டும் போது அது கவனம், சாப்பிட மாட்டேங்குது, மொபைலை கையில் கொடுத்துட்டு அது மொபைலை பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டே பண்ணாமல் என்னமோ நான் அம்மா ஊட்டுறா, பாம்பு ஊட்டுற மாதிரி ஊட்டுறா, நாய் ஊட்டுற மாதிரி ஊட்டுறா, முதலை ஊட்டுற மாதிரி எங்கள் அம்மா ஏதோ வாயில போட்டு திணிக்கிறாங்கன்னு அது என்னதோ திணிச்சு இதை பார்த்துட்டு அப்படியே மொபைலை பார்த்து சிரிக்குது, என்னமோ பார்த்து சிரிச்சது. அது 6ஆம் கிளாஸ் வரும்போது மொபைலை கீழே வைக்க மாட்டேங்குது. இப்போ டீச்சர் கிட்ட போய் ஒப்பாரி வச்சுங்க பாருங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் மொபைலே கதியாக இருக்கிறானா. யார் ஆரம்பிச்சு விட்டது நீங்க யோசிக்கணும். நான் தான் ஆரம்பிச்சேன்னு கை தட்டினீங்க பாருங்க. இதுதான் உயர்ந்த பெற்றோர்கள். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே பாராட்டுறேன், ஒத்துக்கணும். ஆனா இங்க கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட உங்க மொபைல் போனை நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. தேவையில்லைம்மா. ஆனா ஒண்ணு பண்ணது நல்லது, மொபைல் போன். அன்னைக்கெல்லாம் தனி கொடுத்துன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒத்துமையா வாழ்ந்தாங்க. யாரும் தனி கொடுத்துன்னு போக மாட்டாங்க, கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் தனித்தனியா போயிடுச்சு. ஆனா கூட்டு குடும்பமா தான் இருக்கு. அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் ஒன்று மொபைல் பார்த்துட்டு இருக்குது, இந்த பக்கம் ஒன்று மொபைல், மேலே ஒன்று மொபைல், எல்லாம் மொபைல் வச்சு தனி கொடுத்து நடத்துது ஒரே வீட்டில், கூட்டு குடும்பத்தில். ஒருத்தர் பேசிக்கிட்டே நீங்களும் குழந்தைங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டீங்க. என்னைக்கு குழந்தைங்க கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை நிறுத்திட்டீங்களோ, அது வேற யாரு கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்னா பிரச்சனை இல்லைம்மா. குழந்தை பெரிய பொண்ணாயிட்டா, பெரிய பையனாயிட்டானா, +2 லெவலுக்கு வந்துட்டான்னா அவனோட உடலில் பல மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் நடக்கும். அப்போ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசலைன்னா அவன் வேலை பேசி வெளியில் பேச ஆரம்பிச்சிடுவான். நான் சொன்னது புரிஞ்சிருந்தா நீங்கள்லாம், ஏன்னா நான் ஒரு அப்பா, எனக்கு 2 பொண்ணுங்க, ட்வின்ஸ், கல்வி பிரியா, ஜீவ பிரியா. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்லியானா நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப செல்லம் கொடுக்குறோம். அது இல்லை ஃப்ரெண்டு. எஃப் எடுத்துட்டா வெறும் லை தான் இருக்கும், பொய் தான் இருக்கும். அந்த எஃப் தான் போட்டத லைஃப் பிகின். தட் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். FRIEND. எஃப்னா ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் இருக்குன்னா கூட்டமைப்பு இருக்கணும். ஒரு தன் பிள்ளை, யார் மாணவன் 7th படிக்கிறான், 8th படிக்கிறான், அவன் தான் படிச்சான், நீங்க பணம் மட்டும் தான் கட்டினீங்க. அதில் ஒரு குழந்தை கேட்டேன், உன்னை யாரா படிக்க வைக்கிறது? எங்க அம்மான்னா. அவங்க ஃபீஸ் தாண்டா கட்டுறாங்க உழைச்சி, உன்னை படிக்க வைக்கிறது டீச்சர் சார். டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நான் சொல்லி தருவோம். இறைவன், எழுத்தறிவித்த இறைவன். உங்களை நீங்க தாண்டா படிக்க வைக்கிறீங்க, நீ தாண்டா புக் எடுத்து படிக்கிற, நீ தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னா அப்போ உன்னை படிக்க விடாம கெடுக்கிறது யாரெல்லாம்? நான் தான் அங்கிள்னு ஒத்துக்கிட்டான். அப்போ நீ யார்கிட்ட இருந்து உஷாரா இருக்கணும்? எங்கிட்ட இருந்து தான் அங்கிள் உஷாரா இருக்கணும். அப்போ உன்னை யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? எங்கிட்ட இருந்து தான் என்னை காப்பாற்றணும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். நீங்க எப்படி காப்பாற்ற முடியும் குழந்தைய? அவன் தான் அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவன் எங்கேயோ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறான். நீங்க மட்டும் வளர்க்கலாமா குழந்தைய? இந்த சமுதாயம் வளர்க்குது, டிவி சீரியல் வளர்க்குது, மொபைல் வளர்க்குது, யூடியூப் வளர்க்குது, ஃபேஸ்புக் வளர்க்குது, வாட்ஸ்அப் வளர்க்குது. இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் அந்த குழந்தைக்கு. அவன் என்னமா பண்ணுவான் குழந்தை? ஒரு பக்கம் சினிமா, அருவாட்டை அப்படி வெட்டுவோமா சினிமால, தலை துண்டா போவோம். அது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படும் அந்த குழந்தை. அது நிஜமாலுமே சார் தலையை வெட்டணுமா? உளுத்துக்கு போட்டுருவாங்க. அது பொம்மை, ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அதுக்கு ஒரு 850 ரூபா அவர் கொடுத்தா தான் அதை செய்வார். அந்த ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கிறது வேலையை, அது கலை. எங்க ஹீரோஸ் எகிரி எகிரி அடிப்பாங்க. நிஜமாலுமே சண்டையா? அவனுக்கு புரிய வைக்கணும் குழந்தைக்கு. அது நிஜமாலுமே சண்டை கிடையாதுரா, கயிறு கட்டி இழுக்கிறாங்களா ஹீரோ. அவர் கஷ்டப்பட்டு மேலே போய் உதைக்கிற மாதிரி நடிக்கிறாரா, அவரு அடிபட்ட மாதிரி நடிக்கிறாரான்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அவன் அதை நிஜம்னு நினைச்சிடறான். அதனால எங்களுக்கெல்லாம் பெரிய கைத்தட்டல், எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மரியாதை, மோஸ். ஆனால் அது நிஜம் கிடையாது. ஆனால் 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் படத்துக்கு எங்களுக்கு ஒரு டைரக்டர்
எங்களுக்கு ஒரு ஃபினான்சியர், எங்களுக்கு ஒரு கேமராமேன், அவர் கூட 6 பேர், எங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் பின்னாடி 50 பேர் மியூசிஷியன்ஸ், எங்களுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கு பின்னாடி 50 பேர், அப்புறம் கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ட், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், சாப்பாடு போறதுக்கு ஒரு 100 பேர், டிரைவர்ஸ், அப்புறம் அவுட்டோர் யூனிட், இவ்வளோ பேர் வேலை செஞ்சு பிஆர்ஓ, பப்ளிக், அப்புறம் பத்திரிகை நண்பர்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து 2.5 மணி நேரத்தில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுறோம். அதே மாதிரி தான் 2.5 மணி நேரம் எக்ஸாமுக்காக பாடுபடுது இன்னொரு கூட்டம். அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர், அதுக்கு ஒரு சிஇஓ, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டிஇஓ, அதுக்கு ஒரு மினிஸ்டர், அதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுக்கு அம்மா அப்பா ஆயாமாலேருந்து ஒரு டீம் கஷ்டப்பட்டு 2.5 மணி நேரம் எக்ஸாமில் பாடுபடுறதுக்கு, குழந்தைய பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு கூட்டம் கஷ்டப்படுது, அங்கேயும் ஒரு கூட்டம் கஷ்டப்படுது. ஆனால் அங்கும் கஷ்டப்படுறோம், ஆனால் அது ரியல் கிடையாது. ஆனால் இது ரியல். இந்த 2.5 மணி நேரம். இன்னொரு விஷயம் பேரண்ட்டுக்கு தெரியாம போனது என்னன்னா, எதுக்காக என் குழந்தை ஸ்கூலுக்கு போறான்? யாராவது ஒரு அம்மா எழுந்து சொன்னீங்கன்னா பத்திரிகையில் நாளைக்கு அவங்க பேர் வரும், போட்டோ வரும். எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க சொல்லி பார்க்கலாம். 14 வருஷம் எல்கேஜில இருந்து உங்க குழந்தை வனவாசம், 14 வருஷம் கல்வி வாசம். ஏன் எதுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்ட அனுப்பிச்சிங்க மாணவனை? ஏம்மா வீட்டில் தொல்லை தாங்க முடியல தாமசம், அதனாலயா? ஏன் ஃபியூச்சர்ல காலேஜ் போய் படிக்க போறான், அப்புறம் ஃபியூச்சர்ல எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுக்கிட்டே அந்த வயசாயிடுமா? படிக்கிறது நோக்கம் என்ன? படிக்க வைக்கிறது நோக்கம் சொல்லுங்களேம்மா. யாராவது எழுதுன்னு தான் சொல்லுங்களேன். என்ன வெக்கம்? நல்ல பேரண்ட் சூடு சொரணை தன்மானம் எல்லாம் எடுத்து கைட்டு வச்சிருவாங்க. சொல்லுமா, ஒழுக்கத்தோட வாழ போறான் 45 வருஷம் 50 வருஷம் வரைக்கும் ஒழுக்கத்தோட வளரணும். சரி, அப்படியே இருந்து காலம் பூரா அப்படியே ஒழுக்க விருது வாங்கி ஒழுக்கமான மாணவன் இந்த வீட்டில் இருக்கிற, அவனுக்கு 60 வயசு இருக்கணும், கல்யாணம் ஆகலை, இன்னும் வேலைக்கு போகல. அதுக்காக எதுக்கு படிக்க வைக்கிறோம்? ஒழுக்கம்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, அறிவு கொடுத்தாச்சு. எதுக்கு? எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும். எப்படி இருப்பான்? யாரோ சொன்னாங்களே, நீங்க இப்ப சொன்னாதான் ப்ரோக்ராம் பினிஷ் ஆகும். 9 மணிக்கு பிரேக்கு, சாப்பாடு இல்லைன்னா 11 மணி வரைக்கும் ப்ரோக்ராம். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னா சும்மா இல்லை, பேசணும். பெற்றோர்கள் பேசாமே இருக்கக்கூடாது. நல்ல வேலைக்கு போன கை தட்டுங்க. அந்த தாய் யார்? அந்த தாய் எழுந்து நில்லுங்கம்மா. யாருக்கு சொன்னது? எழுந்து நில்லுங்க. டக்குன்னு எழுந்து டக்குன்னு எழுந்து நிற்கணும். உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். யாருமா சொன்னது? யாருமா? நீங்க ஒண்ணு இன்னொருத்தர் யாரும் சொன்னாங்களே நல்ல வேலைக்கு போனோம். யாருமா? கை தட்டுங்க. உங்களுக்கு நல்லா வேலைக்கு போனோம். வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? பணம், காசு, துட்டு, மணி மணி சம்பாதிக்கிறதுக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஏர்னி என்ன ஸ்பெல்லிங்? நல்ல சவுண்டா தான் சொல்லுங்களேன். EARNING ஏர்னிங். அதுக்கு முன்னாடி ஒரு எல் போடுங்க. லேர்னிங்னா என்னம்மா? இப்போ உங்க பசங்க என்ன பண்ணுது? லேர்னிங். ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க? லேர்னிங். அந்த எல்லு தான் லைசன்ஸ். அதான் 14 வருஷம் இந்த டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க லைசன்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் காலேஜில் போனாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் 1ஆம் கிளாஸ் சேர்த்தீங்க. ஃபர்ஸ்ட் இயர் உங்க குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, உங்களுடைய மேரேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடினீங்க. அந்த குழந்தை மறுபடியும் காலேஜுக்கு போனால் ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி, மறுபடியும் மாஸ்டர் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர். உங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் ஃபர்ஸ்ட் இயர். இப்படியே ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டே இருக்க, தொடரும் சக்சஸ்ஃபுல்லா. அப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், என் முன்னாடி உட்கார்ந்து கலெக்டருடைய அம்மான்னு சொன்னேன். அப்போ வருமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய அம்மானு சொன்னேன், பெரிய தொழிலதிபருடைய அம்மானு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கண்ணை மூடி காரில் போகிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி 3 கார் அடிக்கிற மாதிரி, சொந்த வீட்டில் நீங்கள் அழகாக பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கணும். இந்நேரம் அதுதான் கனவு காணுங்கள்னு சொல்கிறார் டாக்டர் கலாம். வாட் யூ ஃபீல் வில் மேனிஃபெஸ்ட். பாவம் தத்துவத்தின்னு சொல்லுது பகவத்கீதை. உன் எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு சொல்லுது. உன் எண்ணம் போல வாழ்க்கைன்னு பைபிள் சொல்லிக் கொடுது. கைத்தட்டுங்கம்மா. நம்முடைய மதங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு. நாம தான் விட்டோம் எல்லாத்தையும். அதனால நாளிலிருந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க மாணவர்களை வீட்டில் வளர்க்குறீங்கிற எண்ணம் உங்களுக்கு இப்பவே வந்துருச்சு. டீச்சருடைய ஸ்கூல் ஒர்க்கு வீட்டுக்கு வருதுன்னா சாயந்தரம் வந்த உடனே முதல்ல நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நோட் புக் இருக்கிற புக்கு, அந்த புத்தக பை, அதை வாங்கி வைக்கணும். ஏன்னா அதுதான் அவனை லேர்னிங்லேருந்து ஏர்னிங்க்கு கொண்டு போகுது. அது உள்ளே இருக்கிறது எல்லாம் அவன் மனசில் பதிஞ்சிருச்சான்னு நீங்கள் பார்க்குறதுல என்னமா தப்பு? பார்க்கணுமா வேணாமா? நீங்கள் தான் சொல்லணும்.
கண்டிப்பா பார்ப்போம் தாமு சார்ன்றதை எப்படி எனக்கு தெரிவிப்பீங்க? இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னாமா எழுதி வச்சுங்க, 2026 மாநிலத்தில் முதல் இடம் பிடிக்கும், 2வது இடம் பிடிக்கும், 3வது இடம் பிடிக்கும் மெட்ரிகுலேஷன். பாதி எஃபர்ட் உங்க கையில் இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் கேட்க மாட்டாங்கம்மா. ஏன்னா அவங்களுடைய பிஎட் டீச்சர் ட்ரைனிங்ல பெற்றோர்களை நம்பி தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சிலபஸ் கிடையாது. பெற்றோர்கள் உங்களோட ஒத்துழைக்கணும் சிலபஸ்ல கிடையாது. பெற்றோருடைய மனநிலை நீங்க புரிஞ்சுக்கணும் கிடையாது. அதனால உங்ககிட்ட அவங்க உதவி தான் கேட்பாங்க, உங்களை அதிகாரம் பண்ண முடியாது அவங்களால. ஆனா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாம்ல. எதிர் வீட்டில் இருக்கிற பையனுக்கா கொடுக்க போறீங்க? உங்க வீட்டில் இருக்கிற உங்க குழந்தை தானேம்மா, கரெக்டா இல்லையம்மா? உங்க முன்னாடி இருக்கிற தாமு இன்னைக்கு நான் நிக்கிற மேடை 10,199வது மேடை, நாளைக்கு 200வது மேடை. எப்படி இந்த மேடைகள் யாருன்னு? என் அம்மாக்காரங்க. எப்படி 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் அருமைக்குரிய பெற்றோர்களே, என் ரசிகர்களே, 6வது படிக்கும் போது எங்க சித்தப்பா கல்யாணம் திருநீர்மலையில ஒரு கல்யாண மண்டபத்தில் 12 மணிக்கு இதே மாதிரி மேடையில நாய் மாதிரி குலைக்கிறது, பூனை மாதிரி கத்துறது, ஐயர் மாதிரி மந்திரம் போது என்னென்னமோ பண்ற ஒரே சிரிக்குது 28 பசங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாம் என் ஃபேன்ஸ். தூரமா எங்க மாமா தூங்கிட்டு இருந்தவர் எங்க தாய் மாமா எழுந்து வந்து சரியான அடி. எனக்கு பெரியவங்க எல்லாம் தூங்குறாங்க, அதிக பசிக்குத்தனமா நடுராத்திரி மேடையில கூட்டம் சேர்த்து கும்படிக்கணும் அடி. இந்த 28 எழுந்து ஓடி போயிடுச்சுங்க. திரும்பி பார்த்தா எங்க அம்மா பெரிய கரண்டியோட வராங்க. எங்க அம்மாவை அடிச்சுட்டா நான் எங்க போவேன்? எனக்கு ஒட்டுமொத்த அன்பும் எங்க அம்மா தான். தாயை என்ன அடிச்சுட்டு துடிக்குது அந்த குழந்தை, நான் தான். ஆனா எங்க அம்மா அடிக்கல. ஏன்டா கண்ணை அழுகுற? மாமா என்னை போட்டு அடிச்சுட்டாங்கம்மா, நீ என்ன செய்ய வளர்க்கலையா அம்மா உள்ளன்னு சொன்னாங்கம்மா. மாமா கோபத்தில் தாண்டா சொன்னான். மாமா காலையில் 5 மணிக்கு முகூர்த்தம்டா. மாமா தாண்டா உனக்கு முதல்ல ஃபீஸ் கட்டுறது, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறமாடா, அப்பா கூட ஊரில் இல்லையடான்னு என்னை சமாதானப்படுத்துறாங்க. எங்கள் மாமாவை மன்னிக்கிற தன்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பவும் அழுகுறேன். ஏன்டா அழுகுறேன்? எல்லாரும் ஓடி போயிட்டாங்களே, இப்போ நான் இன்னும் நாய் பூனை சண்டை பண்ணணும், அப்புறம் தாத்தா மாதிரி பேசி காட்டணும், இன்னும் நிறைய இருக்குதும்மா, எனக்கு கை தட்டுறதுக்கு ஆள் இல்லைம்மா அப்படின்னும் போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க போனா என்னடா, இந்த மேடை இல்லைன்னா என்னடா? ஒரு நாள் வரும், நீ பேசுகின்ற வார்த்தைக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருப்பார்கள். 10,000 மேடைகளை தாண்டுவோம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அது நடக்குது. அப்ப எங்க அம்மா நினைச்சது நடக்குது. அப்ப நினைப்பு தான் பழப்ப கொடுக்கும், கெடுக்காது. ஆனா நம்ம எப்படி பழகி இருக்கிறோம் பெற்றோர்கள்? நினைப்பு தான் பழப்ப இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். அப்ப நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கணும்னா உங்க பையன் எப்படி வருவான் படிப்புல? எப்படி அவன் நினைச்ச மாதிரி வருவான்? அப்ப நினைப்புங்கிறது விஷன், கனவு. என் வாழ்க்கை மாறணுங்கிறது கனவு, நினைக்கணும். நினைக்கிறது பொழப்ப கொடுக்கும், கெடுக்காது. இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுக்கறதுக்கு தான் சுத்துது 23 டிகிரி டில்ட்ல. அப்ப நீங்க நினைக்கணும் இல்ல, என் மகன் ஆரோக்கியமா பிறக்கணும்னு நினைச்சீங்க. கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுது, தொட்டா தெரியுது, மூக்கு நல்லா ஸ்மெல் பண்ணுது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, கைத்தட்டி. 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிட்டு இப்போ நினைச்சது நடந்திருக்குல்ல, வாழ்க்கை நல்லா போதில்லை. இன்னைக்கு மழை வேண்டாம், வெயில் நல்லா இருக்கணும், நினைப்பு பழப்ப கொடுத்துருக்குது, கெடுக்கலையே. ஏன் கைத்தட்டாங்க? 5:30 மணிக்கு வந்தீங்க, எப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்? இல்லை, ஆரம்பிச்சிடும். தாமு சார் பேச ஆரம்பிப்பார், நல்லா இருக்கும் ப்ரோக்ராம். நடக்குதா இல்லையா? நம்ம நினைக்கிறதுல நடக்குது. தப்பு தப்பா தெளிவா இருக்கிறோமா? தப்பு தப்பா தெளிவா இருக்கிறோம். எப்படி சொல்றீங்க தாமு சார்? ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்ப ப்ரூவ் பண்றேன். நிறைய சாப்பிட்றவங்க ராமரா பீமரா? பீமனா ராமனா? நிறைய சாப்பிட்றது யாருமா? சத்தமா சொல்லுமா? கேட்கல. பீமன். ஆனா நம்ம இத்தனை வருஷமா என்ன சொல்லிட்டு தெரியும்? நிறைய சாப்பிட்றவங்க சரியான சாப்பாட்டு தப்பா தெளிவா இருக்கிறோம். புரிஞ்சிருந்தா இன்னும் என்ன பண்ணிருப்பீங்க? தப்பு தப்பா தெளிவா இருக்கு. ஆனாதான் கோபம் வருது. நல்ல வார்த்தையை சொன்னா கூட கோபம் வருது. பெற்றோர்கள் அடிச்சுக்கிறீங்க, குழந்தை போச்சு. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க டீச்சர், என்னால பாடமே கவனிக்க முடியல டீச்சர். போயிட்டு அவன் மிட்டம் டெஸ்ட்ல அவுட்டு. காரணம் வீட்டு சூழ்நிலை. ஸ்கூலுக்கு வருது, கிளாஸ் ரூம் வரைக்கும். என்னடா ஆச்சு? எங்க அம்மா ஏதோ திட்டாங்க, எங்க அம்மா கோச்சுட்டாங்க. அப்படி என்ன திட்டின பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் ஒரு தடவை என் தங்கச்சி குடும்பத்தோட வந்துட்டா. என்னமாச்சு? கல்யாண வீட்டில் எல்லாரும் எதிர்க்கு என்ன புறம்போக்குன்னு திட்டாங்க. மைக்கில் வேற கேட்டுடுச்சு புறம்போக்குன்னு. இனிமே நான் அவரோட வாழ மாட்டேன்.
புறம்போக்குன்னு திட்டினா கோவம் வருமா வராதா? வருமா வராதா? மக்கள் சன்னதியில் மனைவியை புறம்போக்குன்னு திட்டான். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த மாதிரி திட்டினா எத்தனை பேர் கோவம் வரும்? கை தூக்குங்க. ஏன் சூடு சொன்னாலும் கிடையாது, நல்லதான் தூக்குறேன் கையை. எல்லாருக்கும் கோவம் வரும். அதே மாதிரி தான் என் தங்கச்சிக்கு வந்துச்சு. புறம்போக்குன்னு திட்டின உடனே எங்கள் அப்பா வந்து தாமு வரலாம், அப்புறம் பேசிக்கலான்ட்டு நான் உள்ளே வரேன். என்னாச்சு? ஏன் குடும்பத்தோட வந்துட்டு எல்லாரும் எதிர்க்கு நான் புறம்போக்குன்னு திட்டாருண்ணா. அப்படியா? சரி, அது என்ன கையில்? லேப்டாப்னா ஓப்பன் பண்ணேன், கூகுள் அக்கா ஓப்பன் பண்ணேன். கூகுள் அக்கா கிட்ட போய் கேட்டேன், வாட் இஸ் புறம்போக்கு இன் தமிழ்? புறம்போக்கு வாட் இஸ் புறம்போக்குன்னு இங்கிலீஷ் ஆச்சா கவர்மெண்ட் லேண்டுன்னு வருது. என்ன வருது? என்ன நான் கவர்மெண்ட் லேண்டுன்னு வருது? டவுட்டா? வாட் இஸ் கவர்மெண்ட் லேண்ட் இன் தமிழ் நடிச்சா புறம்போக்குன்னு தெளிவாக வருது. அப்போ உன் புருஷன் அவன் உனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது? 8000 ஸ்கொயர் ஃபீட். நான் மாமியார் இருக்கேன். எந்த இடத்துல? மவுண்ட் ரோட்லன்னா. மவுண்ட் ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் புறம்போக்கு என்ன விலைன்னு பார்த்தா 1000 ரூபாய் மேலே போகுது. அப்போ உன் புருஷன் 8500 ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை கோடி போகுது? அப்போ உன்னை புறம்போக்குத்தனமா இருக்கிற நீ ஒரு பெரிய கடாட்சம், லட்சுமி கடாட்சம் உன்னை பாராட்டி இருக்கான். அப்ப நீ கை தட்ட வேண்டாமா? நீங்க கை தட்டுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவம் வரும். நீங்க விழிப்பு நிலை அடைந்து விட்டார்கள். மகரிஷி வித்யா மந்திர் பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோர்கள் இன்றிலிருந்து விழிப்பு நிலை அடைந்து விட்டார்கள். அதனால் கை தட்டுகிறார். நல்ல தட்டுங்க எல்லாரும். நல்ல வார்த்தை மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எச்சக்கல நாய என்ன எச்சில்லாம் அவங்க கிடையாது எச்ச அதையும் மாத்தி வாங்க மிஸ்டர் சலைவா, உமிழ்நீர் வராரு பாரு சொல்லி பாருங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்ன உமிழ்நீர்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஒரு டிராப் எச்சில்ல டைலின், அம்லேஸ், பைகார்பனேட், லைசோசமிக் 5 பொருள் இருக்குது. பெரோட்டிட்ல 2 கடவுள் கொடுத்திருக்கிறான். சப் மேண்டிபுலார் கிளாண்ட் 2 கொடுத்திருக்கிறான். எச்சில் என்ற திரவத்தை சுரக்கிறதுக்கு. சப் லிங்குவல் கிளாண்ட் நாக்கு கீழே 2 கிளாண்ட். உணவினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் இன் தி பக்கல் கேவிட்டி. அப்ப எச்சில் எவ்வளவு பெரிய திரவம் கடவுள் படைச்சிருக்கான. கைதட்டி ரசிக்க வேண்டாமா? நாய பாத்தீங்களா? பைரவர் நன்றிக்கு பெயர் போன மிருகம் எதுவா? சத்தமா சொல்லுங்களேன். டாக். திருப்பி போட்டா காட். எல்லாரும் வீட்டுல போர்டு போட்டுருப்பாங்க தெரியுமா? மாமியார் ஜாக்கிரதை போட்டுருக்குது, பேய்கள் ஜாக்கிரதை போட்டுருக்கு, ஆவிகள் ஜாக்கிரதை என்ன போட்டுருக்குமா? நாய்கள் ஜாக்கிரதை. நான் 5 வருஷமா வீட்டுல நாய்கள் ஜாக்கிரதை போர்டு போட்டு நாயே கிடையாது. ஆனா போர்டு போட்டே ஓட்டினேன் 5 வருஷம். அதே மாரி எவனா திருட வந்துருவான், நான் உள்ள இருக்கல ஓடி போயிடுவாங்க. நாங்க ஒரு வம்சம் இருக்குல்ல. அப்ப எவ்வளவு கிரேட் இல்ல டாக்? பைரவர் அவதாரம். கொலை பண்ண கண்டுபிடிக்கிறது யாரமா? குதிரை யானையாமா? டாக் தான் கண்டுபிடிக்குது. இந்த செவத்துல இச்சா மாதிரி ஒரு 2 கண்ணு திரும்பி இருக்க தெரியுமா? ஒரு டாக். அது பேர் என்ன? ஒரு கண்ணு இப்படி ஒரு கண்ணு இருக்கு, சப்பையா இருக்கும் மூஞ்சி. பக்கு கரெக்ட். அது 26,000 ரூபாய் ஒரு குட்டி. அது 26,000 காஸ்ட்லி. எந்த வகையில் நாய் நம்மளோட குறைஞ்சு போச்சு? கைதட்டுங்க. இனிமேல் உங்களை பார்த்து யாராவது நாயை நான் என்ன பண்ணுவீங்க? ஆஹா, எப்படிப்பட்ட விருது கொடுக்குறாரு, உலகத்திலே நன்றி உள்ள மிருகம் பேரை சொல்லி கொடுக்குறாருன்னு கைதட்டுங்கம்மா எல்லாரும். அதை விட்டு கோச்சிக்கிறீங்க. கோபம் வந்தால் உடம்புல இருக்கிற அத்தனம் போச்சு. கெமிக்கல் ரியாக்ஷன். தாமு சார் ஒரு நன்றி உள்ளவனா இல்லையான்னு இப்ப நீங்க சொல்லணும். அப்ப நீங்களாம் எனக்கு விருது கொடுக்கணும். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நிகழ்ச்சியில் வந்திருந்த பெற்றோர்கள் தாமு சாரை நாயே என்று வாழ்த்தினார்கள் என்று உலகம் பேச வேண்டும். பத்திரிகையில் வரணும். இங்க நீங்க எல்லாம் கையை நீட்டி தாமு சார் நீங்க ஒரு நாயின்னு சொல்லுங்க பார்க்கல. சொல்ல மாட்டீங்க. பழக்கம் ஆரம்பத்திலிருந்து அப்படியே பழகிட்டீங்க. எல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. அவங்களுக்கான விளக்கெண்ண இன்னும் விளக்கெண்ணிக்கு 500 ரூபாய் 500 பேர் வேலை செய்யலாம் ஃபேக்டரியில். நின்று எரியுது விளக்கெண்ண. 3 ஸ்பூன் குடிச்சா 3 நாள் போகாதெல்லாம் போயிடுது. கைத்தல தடணும், வயிறு வலி போயிடுது. கைத்தட்டுங்க விளக்கெண்ணைக்கு. பாராட்டுறான் நம்மள. தப்பா தெளிவா இருக்கிறோம். அது ஒரு வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயத்தை கேவலப்பட்டாங்க எல்லாம். என்னமா நியாயமா இருக்கு? பிஞ்சிரும். எது பத்தியா? கரெக்டா பாருங்க. எல்லாம் பாருங்க வார்த்தைகள். பிச்சுக்கோ. நீ வாங்கி கொடுத்தது, நீ உன் காசால வாங்கி கொடுத்தது பிச்சுக்கடா. நான் எதுக்கு அதை கோச்சிக்கணும்? உன் கோபம் உனக்கு சொந்தம், உன் பாடியில ரியாக்ஷனு. நான் எதுக்கு வச்சுக்கணும்? அதெல்லாம் சில பேர் பாருங்க,
மூஞ்சி சுமார் மூஞ்சி குமார் மாதிரி இருக்கும். ஆனால் செருப்புலாம் கொலுசு செருப்பு எல்லாம் போட்டு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா செருப்பு தெரியணுமா, 3000 ரூபா ஒரு செருப்பு போட்டு அப்படியே போவாங்க. ஆனால் கல்யாண வீட்டில் என்ன போட்டான் தெரியுமா, காலணிகளே வெளியே கட்டி விடணும்னு போட்டு. ஐயோ இந்த செருப்பை காட்ட முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறது, ஓரமாக போய் ஒரு செருப்பை கவுத்து போட்டுறது, இன்னொரு செருப்பை கொண்டு போய் அந்த பக்கமாக கவுத்து போட்டு